இந்த கோத்திரம் நம்புறோம் இல்லையா? இதெல்லாம் நம்பும் பொழுது சதாச்சாரிய வார்த்தையை நம்பி மோசம் போனவர்கள் யாருமே இல்லை. மோசம் போக முடியாது. எப்படி போக முடியும்? பகவான் மாத்திரம் தானே இருக்கான். நிச்சயமா வழி காட்டுவான். சதாச்சாரியத்துல விசுவாசம் வச்சால் ஒழிய ஆத்ம தத்துவம் பரமாத்ம தத்துவம் ஏதோ சத்தியமா புரியவே புரியாது. சந்தேகமே வந்தான். அந்த குரு அப்படிப்பட்டவர். பை நன்றாகிலும் வாங்கல்லாகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான். நம்ம அனுபவிச்சு சொல்லியிருக்கோம். பயனன்றாகிலும் வாங்கலராகிலும் வாங்கு கிடையாது. ஒரு பக்குவம் ஒன்றும் கிடையாது. ஞானத்தை அடையணும்னு தீவிரமான முயற்சியும் கிடையாது. ஒரு 2 நாள் முயற்சி பண்ணிட்டு 3வது நாள் ஒன்றும் எனக்கு ஞானமெல்லாம் சித்திக்கிறேன்னு ஓடுற கூட்டம். ஒரு 30,000 வருஷம் தபசு பண்ணி எனக்கு இன்னும் ஞானம் வரலையே, எனக்கு இன்னும் பக்குவம் வரலையேன்னு அழற கூட்டமாக இருந்தால் பரவாயில்ல. 2 நாள் முயற்சி பண்ணிட்டோம். அந்த குரு சொல்றபடி கேட்டேன். 2 நாள் முயற்சி பண்ணேன், ஒன்றும் சரிபட்டு வரமாட்டேங்கிறது. வேற குரு இடத்த போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கலாம் போச்சு. எனக்கு குரு கீதாலேயே சொல்றார். பரமேஸ்வரன் பாரதிய இடத்த சொல்றார். இப்படி ஒவ்வொரு குருவா சுத்தின்னு இருக்கிறவன் ஞானத்தை அடையிறதே கிடையாது. தேனி மாதிரி சுத்தி அடிச்சு கடைசியில ஒரு பிரயோஜனம் இல்லாம அழிஞ்சு போறான் அப்படின்னு சொல்றாரு. ருத்ரன் சொல்றான், நான் சொல்லல. ஏக குரு நல்லா இறுக்கி படிச்சுட்டோம்னா ஜெயிச்சு வந்துட்டோம். பயன் நன்றாகிலும் வாங்கலாகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். பக்குவம் இல்லை, நம்மால அவளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்லா ஞாபகம். சதாச்சாரிய புருஷாளுக்கு நமக்கு ஒரு சம்பந்தம் இல்லைன்னா பகவத் சம்பந்தம் ஒண்ணுதான். நம்மால ஒரு நயா பைசா அவளுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு காலம் அவளுக்கு சம்மானம் எல்லாம் கொடுக்குறோமே, அவள் திருப்படி எல்லாம் வளர்றோம்னா நம்முடைய பாவத்தை ஸ்வீகரிக்கிறார். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. இவளை பொறுத்த வரைக்கும் அது தனம், அவளை பொறுத்த வரைக்கும் அது பிராரப்த ரூபம். நிஜமாவே நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவுமே பிராரப்தத்துடைய ஒவ்வொரு பரிணாமம். அதை ஸ்வீகரிச்சுட்டு நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். நமக்கு வேணா பலம் பெருசா இருக்கலாம். அதாவது ஸ்திதியில உட்காந்து பார்த்தா அவருக்கு விலை என்னன்னு தெரியும். சின்ன குழந்தைக்கு சாக்லேட் தெரியாது, கண்ணாடி எவ்வளவு வீசி உடைக்கும். உடனே அம்மா ஓங்கி அரைவா கண்ணாடி எவ்வளவு என்ன விலை விற்கிறது திமிரா வயலை அப்படின்னு. அதுக்கு ஒரு விலை தெரியாது, அம்மாவுக்கு ஒரு விலை தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு பணம் பிராதானியம். பகவான் நாம சங்கீர்த்தனமோ ஞானமோ பிராதானியம் இல்லை. அதனால நான் அவ்வளவு பணம் கொடுத்து எவ்வளவு காரியங்கள் பண்ணேன்னு சொல்லலாம். ஆனா அவ வாங்கின்றது நம்முடைய கோடி ஜென்மாவுடைய பிராரப்தத்தை, அந்த ரூபத்தை வாங்கிக்க ரொம்ப கஷ்டம். உலகத்துல நம்முடைய பாவத்தை வாங்கக்கூடிய தைரியம் யாருக்குமே கிடையாது. அப்பா அம்மாவாலையும் முடியாது, அண்ணன் தம்பினாலே முடியாது. உலகத்துல பாவத்தை வாங்கக்கூடிய சக்தி பகவன் நாம சங்கீர்த்தனத்துக்கும் சதாச்சாரிய புருஷாளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. யாருக்குமே கிடையாது. பயன் நன்றாகிலும் வாங்கலராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். அவளை அழகா பக்குவப்படுத்தி நமக்கு ஞானத்தை கொடுக்கலாம். ஏன்னு கேட்டா நம்ம பகவானுடைய திருவடி அடையணும்னு ஒரு ஆசை வரணும்னு. விவேகானந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் தயார் பண்ணார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பிரயோஜனம்? சுவாமி ஆள வந்தார். சுவாமி ராமானுஜர் தயார் பண்ணார். என்ன பிரயோஜனம்? ராமானுஜர் இருந்து பண்றதை கூட பார்க்க கூட அனுபவிக்கிறது. ஆனால் அதற்கு முன்னாடியே கிளம்பி போயாச்சு. சுவாமி ராமானுஜர் பராசர பட்டரை தயார் பண்ணார். அவருக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சது? சதாச்சாரிய புருஷர்கள் பிரயோஜனத்தை எதிர்பார்த்து நம்மிடத்தை பழகிறது இல்லை. நமக்கு ஏதான பிரயோஜனம் கொடுக்க முடியுமான பிரயத்னம் ஒழிய தனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்னு சுயமே பிராதானியமான மனுஷ கூட்டத்தில் அவ இருந்தாலும் அவ அப்படி இல்லை. தாமரையில் ஜலம் விட்டால் அது போல நம்மளோட இருந்திருக்கா. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள்லாம் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். நின்றார் பொழில் குருகூர் நம்பி முயல்கின்றே வந்தன் மொய்க்கடற் கண்கள். அந்த குருவுடைய சரணகமனங்கள்ல ஒரு பிரீதி வந்ததுன்னா இது ஒன்றுதான் நம்மளால பண்ண முடியும். அத்தனை சிரேஷ்டம் அந்த குரு. அந்த குரு தத்துவம் புரியலன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. சர்வம் யர்த்தம் பவே பிரியே ஜபஸ்தபோவதம் தீதம் யஜ்யோதானம் ததைவ ச. போட சொல்றார். சொல்றார் ஜபம் தபம் விரதம் தீர்த்தம் யஜ்ஞம் தானம். இதுதான் பிராதானியமா சொல்லிட்டு. ஜபஸ்தபோவதம் தீர்த்தம் யஜ்யோதானம் ததைவ ச. குரு தத்துவம் அவிஜ்ஞாய. குரு தத்துவத்தை புரிஞ்சுக்கலன்னா சர்வம் வியர்த்தம் பவி. எல்லாமே வியர்த்தம் தான். கோடி நாராயண ஜபிச்சாலும் வியர்த்தம் தான். 107 திவ்யத்தை சேவிச்சாலும் வியர்த்தம் தான். கங்கா காவேரி கோதாவரி யமுனைன்னு சொல்லி எல்லாத்தையும் தீர்த்தம் ஆடினாலும் வியர்த்தம் தான். சோர்ச ஹோமம் பண்ணாலும் வியர்த்தம் தான். தன்வந்திரி ஹோமம் பண்ணாலும் வியர்த்தம் தான். குரு தத்துவம் அவிஜ்ஞாய. குரு தத்துவம் தான் சர்வசிரேஷ்டம். அதை உணரணும்.
அதை அனுபவிக்கணும். இந்த குரு தத்துவம் புரியலைன்னா ஒரு பிரயோஜனம். பரீட்சித் மகாராஜா குரு தத்துவத்தை குழந்தை புரிஞ்சுட்டான். அதனாலதான் சுகபிரம்ம மகரிஷி வந்த உடனே தன் 7 நாள் வாழ்க்கையை அவரிடத்துல வச்சுட்டான். தன்கிட்ட வச்சுக்கவே இல்லை. அது வரைக்கும் தன் வாழ்க்கையை பிடிச்சு வச்சுட்டு இருந்தான். சுகபிரம்ம மகரிஷி வந்தாரோ இல்லையோ அவர் திருவடியில விழுந்தான். 7 நாள் வாழ்க்கை இருக்கு. பிரயோஜனப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நல்ல கதியாக விட்டுடணும். குருவிடத்தை போய் நிற்கும் பொழுது நான் மூடன், நான் நீசன், நான் அதமன், நான் மகாபாவி, அதனால எனக்கு கரையேற்றுங்கோடு கையை கூப்பிட்டு நிற்கணும். யதிராஜன் சுவாமி ராமானுஜர் திருக்கோஷ்டியை நம்பி முன்னாடி நின்னா மாதிரி நிற்கணும். நான் ஒன்றும் இல்லாதவன்னு போய் நின்னோம்னாலே அந்த சர்வஜனா மாற்றிடுவார்கள். நிற்கணும். ஒன்றும் தெரியாது, நான் மூடன்னு போய் நிற்கணும். அப்படி இருந்துட்டோம்னா விசேஷம். பின்பழகிய பெருமாள்ஜியர் ஒருத்தர் இருந்தார் மகாத்மா. அவருக்கு எழுத்தறிவே கிடையாது. கொஞ்சம் கூட பாண்டித்யம் லௌகீக விஷயம் ஒன்றும் தெரியாது. ஆனா பெரியவாச்சான் பிள்ளைங்கிறதுல விசேஷமான ஒரு மரியாதை. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் எழுதினார். ஒரு காலம் வியாக்கியானம் எழுதல, சத்தியமா இல்லாது திவ்யபிரபந்தம் ஒன்றுமே புரியாது. திவ்யபிரபந்தம் இருந்திருப்பான்னு கூட சந்தேகம். அந்த அழகிய மனவாள பெருமாள் அவ்வளவு அழகா பின்பழகிய பெருமாள்ஜி ரொம்ப விசேஷமானவர் பக்தர். ஆனா ஒன்றும் எழுத்தையே கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்துல அந்த மடத்துல சில குழந்தைகள்லாம் உட்காந்துட்டு வேத அத்தியனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு போய் கேட்டாப்பா, என்ன பாடுறா குழந்தைகளா, என்னடா கிரந்தம் வாசிக்கிறேன்னு ஆசையோட கேட்டுட்டா. குழந்தைகள்லாம் பரிகாசம் பண்ணி வைக்கிறதுனா ஒன்றும் தெரியாது, மூடன் தானே, நம்ம எதை சொன்னாலும் ஆஹா அப்படி தலையாடுன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி பரிகாசம் பண்ணி நாங்கள்லாம் முசல கிசலையம் வாசிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஆஹா ரொம்ப சந்தோஷமா போயிட்டா. பெரியவாசன் பிள்ளை நடுக்க உட்காந்துட்டார் இந்த பின்பழகிய பெருமாள்ஜிக்கு. உடனே பெரியவாசன் பிள்ளை கேட்டார், நடா குழந்தை நீ ரொம்ப குஷியா இருக்கிய, அந்த குழந்தைகள்லாம் அழகாக முசலகேசலையை வாசிக்கிறார், கேட்கறதுக்கே ரொம்ப குஷியா இருக்கு. யாரும் அவனுக்கு சொன்னா முசலகேசலையம் குழந்தைகள் தான் சொன்னான். அதில் உனக்கு புத்தி இல்லை, அறிவு இல்லைன்னு கிண்டல் பண்ணியிருக்காளா? அப்படியா? முசலகேசலையம்னா என்ன அப்படின்னா கொழுந்துன்னு அர்த்தம். உலக்கையை கொழுந்து விடுமா? அந்த மாதிரி இவ மூடன், இதுக்கு என்ன தெரிய போகுது, இவன் உலக்க கொழுந்து சொல்லுவாங்க. சாதாரண உலக்க கொழுந்து அப்படின்னா முளைக்கவே முளைக்காது, என்ன பண்ணாலும் பலம் என்ன அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு உலக்க கொழுந்து உன்னை கிண்டல் பண்ண மாதிரி சொல்லிட்டாடான்னு எனக்கு துக்கம் நினைச்சு அடைச்சு. என்னடா பயில உனக்கு அவமானம் வந்து வருத்தப்படுறா? எனக்கு அவமானம் வருத்தப்படுற, உங்களுடைய சிஷ்யனா இருந்து அடுத்தவா பரிகசிக்கும்படியா இருக்கேன், உனக்கு ஒரு அவமானம் இதனால வந்துடுமே, நீ என்ன பண்ணுவீரோ ஏது பண்ணுவீரோ எனக்கு தெரியாது, எனக்கும் எழுத்தறிவிக்கிறது. எப்ப அவருக்கு 35, 40, 50 வயசா இருக்கு. இவருக்கு பின்பழகிய பெருமாள்ஜியருக்கு நல்ல வயசாயிடுது. உடனே பெரியவாசன் பிள்ளை உனக்கு ஸ்ரத்த இருக்குன்னா சொல்லி கொடுக்குறேன் ஒரு சரின்னு. அதுக்கப்புறம் ஆனா அவன் அடிச்சுவடியிலிருந்து ஆரம்பிச்சு சம்ஸ்கிருத வியாக்கரணம், தத்துவம், லட்சணம், மீமாம்சை, நியாயம் எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு ஸ்திதியில இந்த பின்பழகிய பெருமாள்ஜியில முசலகிசலைன்னு ஒரு கிரந்தமே குருக்கு பிரயோஜனமே இல்லைன்னா கூட அவள் திருவடியில விழுந்துட்டோம்னா அவளை சத்து வஸ்திரமா மாற்றிடுவோம். இத்தனையா இடிச்சுட்டு இருந்தா கூட தங்கமா மாற்றிடுவோம். ஒப்படைக்கணும். பரிபூர்ணமா சரணாகதி. பரிபூர்ண சரணாகதி. 2வது சிந்தனையே வரக்கூடாது. கொடுத்துமே என்னை நல்வழிப்படுத்துங்கோ, நான் எப்படியாவது பகவான் அடையணும், இடத்துக்கு குத்தம் குறைகளை நீக்கிடுங்கோன்னு இருக்கணும். அப்படி இருந்துட்டோம்னா அழகாக சிற்பம் செதுக்கிற மாதிரி நம்மளை செதுக்கிடுவார். சுகம் நிஜமாவே குரு ஆசிரியச்சவர்கள் மட்டும்தான் பரமாத்ம தியானத்தின் எல்லையை போய் பார்க்கிறார். அவர்கள் மட்டும்தான் லோகத்தினால கொண்டாடப்படுகின்றார். அந்த மாதிரி இந்த பரீட்சித் மகாராஜா ஒப்படைச்சுட்டாங்க. இன்னும் தெரியல, 7 நாள்ல நான் ஏதானம் பண்ணி நல்ல கதி அடையணும், நீங்க சொல்லுவோம். சுகபிரமணி வாசிச்சா ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் சொல்றது மட்டும் கேட்டு இருந்தான். அதுதான் பாகவதம். சுகமா இருக்குன்னா வேற ஒரு வேலையும் கிடையாது, கேட்டா போதும். பண்றதுக்கு ஒரு காரியம் கிடையவே கிடையாது. பாகவத சப்தாங்க பண்றதுக்கு ஒரு காரியம் கிடையாது. ஆனந்தமா வந்து உட்காந்துட்டு கேட்டுட்டே இருந்தா தானாகவே உள்ளுக்குள்ள ஞானம், பக்தி, ஆத்ம சாட்சா்காரம் எல்லாம் சித்திச்சு.
அந்த மாதிரி பரிஷத்து மகாராஜா உட்கார்ந்தான். நிஜமாவே சசிஷ்யன் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம், சத்குரு கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். நான் 2 பேரும் ஒன்னா சேர்றது அதை விட துர்லபம். ஏன்னா ஆளவந்தார் சதாச்சாரி, சுவாமி ராமானந்தர் சத்சிஷ்யன். நான் 2 பேரும் நேரடியாக பார்த்து பேசுறாரு. பெரிய இழப்பு தான், பெரிய இழப்பு தான். எத்தனையோ மகாத்மாக்கள் பார்க்கலாம். குருகை காவலம்னு மகாத்மா இருந்தார், ஆளவந்தார் இருந்தார். இவா 2 பேரும் மீட் பண்ணி அந்த யோக ரகசியம் தெரிஞ்சுக்கல கொடுக்கற. அதனால இந்த யோக ரகசியம்னு ஒரு விஷயமே சித்தாந்தத்துக்கு தெரியாம போயிருக்கு. நிறைய உண்டு. ஒவ்வொரு சம்பிரதாயத்துலையும் நிறைய பேர் பார்த்தா சில ஆச்சாரர்கள் பின்னாடி ஒரு நாளைக்கு தான் சொல்லிட்டு போயிடுவா. நான் நேரடியாக சொல்ல மாட்டா. இவரும் அவரும் சந்திச்சுட்டா ஒரு விசேஷமான ஒரு ஞானம் எல்லாம் சிந்திச்சிருக்கு. பல சந்தர்ப்பங்கள்ல இந்த ஒரு இழப்பு இவருக்கு ஈடுகட்ட முடியாமத்தான் இருக்கு. பகவானுடைய லீலை ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. மகாத்மாக்கள் வரைக்கும் இவருடைய லீலை விசேஷமாகத்தான் இருக்கு. அந்த மாதிரி இந்த சுகபிரம்ம மகர்ஷியும் பரிஷத்து மகாராஜும் ஒரு இடத்துல சேர்ந்துட்டாராம். 7 நாள் இவரும் டைம் வச்சிருக்கார், அவனும் டைம் வச்சிருக்கார். அதுதான் எல்லா சமயத்துல நமக்கு நேரம் இருக்கும். குரு சொல்றாரு முக்கியமான காரியம் இருக்கு, நேரம் இல்லைன்னு. சமயத்துல குருவுக்கு நேரம் இருக்கும். நீங்க அவசரமா வேற காரியம் இருக்கு, லௌகீகமான காரியம் நம்ம ஓடி வருவோம். எல்லாம் சேர்ந்து வந்தா இடம் அமையாது. இல்லாட்டி ஏதான ஒரு பிரச்சனை வரும். சத்சங்கத்துக்கு மட்டும் பெரிய கஷ்டம். எல்லாம் ஒன்று கூடி வர்றதுக்கு பெரிய காரியம். அது இது கங்கை கரை வேற, நிறைய ரிஷிகள் வந்திருக்கா. இவனுக்கு 7 நாள்ல மரணம். ஆச்சரியம் என்னன்னா 7 நாள் மரணம் வரைக்கும் சரீரத்தில் எந்த விதமான வியாதி வரல. சொல்லக்கூடிய சுகபிரம்ம மகர்ஷி நிச்சயமாக வரவே வராது. கங்கை கரையில எந்த விதமான அசம்பாவிதம் இல்லை. அதுதான் பாகவதத்துடைய பலம். தெளிவா தான் சொல்ற. பாகவத சப்தாகம்ன்றது பரிபூர்ணமான கிருஷ்ண கிருபா கடாட்சத்தை அனுபவிக்கக்கூடியதான ஒரு இடம்னு தெளிவா சொல்றான். அந்த மாதிரி எல்லாம் ஒரு சேர வந்துடுத்தான். சுபஸ்ய சீக்கிரம்னு சொல்லும்படியா மங்களகாரமானதெல்லாம் ஒன்று சேர பரிஷத்து மகாராஜா உட்கார்ந்து கிடக்க தேவர்கள்லாம் ஆச்சரியமா பார்க்கிறார். என்னமா பய கேட்கணும். சுகபிரம்ம மகர்ஷி அவனை பார்க்கிறா. அவன் கருணை கண்களோடு ஒரு பார்வை பார்க்கிறான். நிஜமாவே இந்த குருவுடைய கண்கள்ல ஒரு ஈரம் இருக்கும். சோழத்தை படுறது வீணா போகிறது, என்னுடைய சரீரம் இந்த பாடுபடுறது, இதனுடைய புத்தி இப்படி தெரியாம இருக்கே, இதுக்கு ஒரு ஞானம் வந்தா நன்னா இருக்குமே, பகவான் இதுக்கு ஆச்சரியமான வாழ்க்கையை வச்சிருக்கானே, இது பிராரதத்தை மாட்டிட்டு படாத பாடுபடுறது, ஆசையினாலே மகபாவத்தையும் தன்னுடைய நான் ஆனந்தத்தை இழக்கிறதுன்னு இந்த கண்ணில் ஒரு பார்வை பார்த்தா, சசிஷனா இருந்து பார்த்தா தான் இந்த சத்குருவுடைய கண்கள்ல இருக்கக்கூடியதான ஈரம் இல்லைன்னா தெரியவே தெரியாது. ஏன்னா அவளெல்லாம் பார்த்தா கல் மாதிரிதான் இருப்பான். அந்த பாசம் இருக்காது, இலக்கம்னா இருக்கா இல்லைன்னு கூட நம்ம சந்தேகம் வந்துடும். ஆனால் அவளுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி பரிஷத்து மகாராஜாவே இந்த சுகபிரம்ம மகர்ஷி பார்க்கிறார். இவனும் என்ன பண்ணணும்னு கேட்க அவர் அழகா விராட் புருஷ தியானம் சொன்னார். ஹிருதயத்துக்குள்ளேயே அந்தரியாமியா இருக்கும்படியான எம்பெருமானுடைய தியானத்தை வர்ணிச்சார், ரூப லாவண்யத்தை வர்ணிச்சார். ரூப லாவண்யம் எவ்வளவு அழகா இருக்கு. நமக்கெல்லாம் ஏன் பகவானத்தை மனசு பயப்பட மாட்டேங்குது, பகவானத்தை கூட கொஞ்சம் பொறாம இருக்கு, அழகா இருக்காங்க. எனக்கு அந்த அழகு இல்லையே ஒரு வருத்தம் இருக்கு. உண்மையை சொன்னேன், இம்பரம் நல்ல அழகா இருக்குன்னு அனுபவிக்க வேண்டாமா? நாஸ்திகம் மாதிரி இப்படியே அறகுறையா நம்பிட்டு இருந்தோம், பிரயோஜனம் இல்லை. பரிபூர்ணமா அனுபவிக்கணும். எம்பெருமா திருமங்கை மன்னன் மாதிரி அனுபவிக்கணும். கொண்டடிப்படியாடார் போல அனுபவிக்கணும். நீராவ போல ஆகாதி கேசம் எம்பெருமான முத்தம் கொடுத்து அனுபவிக்கணும். ஜென்மா மீண்டு இருக்கு, முட்டெல்லாம் கிடக்க. இந்த மாதிரி ஆச்சரியமா ஹிருதயத்துக்குள்ள கட்டவர்கள் பிரமாணம் உள்ள எம்பெருமான தியானிக்கிற ரூபத்தை சொல்லி கொடுத்தார். சதுர்புஜதாரியாக எம்பெருமான் தியானம் பண்ண சொல்லி கொடுத்தார். அழகாக பரிஷத்து மகாராஜா கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழியே கேட்டு இருந்தான். சுகபிரமணேஸ்வரன் அப்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கு. அந்தந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி உபாசனா மூர்த்திகளும் மாறும். அழகான ஸ்ரீவரணம் அப்படின்னா ஊர்வசி உபாசனை நிறைய உண்டு. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்தெந்த மூர்த்தியை எந்தெந்த தேவதையை எப்படி உபாசனை பண்ணா என்னென்ன கிடைக்கும் எல்லாம் லிஸ்ட் போட்டு சொன்னாங்க. வருஷத்துக்கு கைகூப்பி கேட்டுட்டே இருந்தான். உங்களுக்கு இதெல்லாம் அமாவாசை 7 நாள் இருக்க போகுது. போய் பார்த்தா எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில சொன்ன சுகபிரமேஷி குழந்தை, எந்த ஆசையும் இல்லாதவனும் எல்லா ஆசையும் இருக்கிறவனும் ஸ்ரீஹரிகாவில் தான் அவள் முடிச்சுட்டான். தனித்தனியா ஒவ்வொன்று வேணும்னா அங்க போகும்போது எல்லாம் வேணுமா ஸ்ரீஹரி சரணாரவிந்தங்கள்ல பரிபூரண சரணாகதி. சமஸ்த காமமும் வேணும்னு ஆசைப்படுறவனும் அவன் கதிதான் வேணும். ஒண்ணு வேண்டான்னு சொல்றவனும் அவன் திருவடியில்தான் அவரை வளர்த்தான் தாம் அறிந்தவாரேத்தி இவர் இவரின் பெருமான் என்று சுவர்மிசை சாத்தியம் வைத்தும் தொழுவர் உலகளந்த மூர்த்தி குருவே முதல்.
அவா பண்ணிட்டு இது கொண்டாடி இருக்கோம். ஆனா லோகத்தை அளந்தான எம்பெருமான் தான் ஆதி பீஜம். அந்த மாதிரி அந்த பகவான தியானம் பண்ணோட குழந்தை அவனை தியானம் பண்றது பரமசுகம், ஆச்சரியமானது, அத்த விசேஷமானது. நீ கேட்ட மாதிரிதான் நாரத பிரம்மாவை கேட்டா பிரம்மா நாரதருக்கு சதுஸ்லோகி பாகவதம் சொன்னவா மேவா சமேவாகே நார்யத்ய சசத்பரம் பஷ்சாதகம் யதேதச்சயோ அவசிஷ்யேத சோஸ்மியகம் விலேர்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத ச ஆத்மனி தத்வித்யாதாத்மனோ மாயாம் ததா ஆபாசோ யதா தமக. பகவான் சொல்லுறாங்க எல்லாத்துக்குள்ளேயும் அஸ்திவாரம் நான் தான். மாயா சிருஷ்டி என்னுடையதுதான். சிருஷ்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் சிருஷ்டிச்சவர்களும் நான் தான் இருக்கேன். எல்லாம் என்கிட்ட இருக்கு, அதனிடத்துல நான் இல்லை. எல்லாத்துக்குள்ளேயும் நான் இருக்கேன், நான் இல்லாம எதுவும் இல்லைன்னு சொல்லி அவ்வளவு அழகா விஷயத்த சொன்னான். ஆனந்தமா நாரதர் கேட்டா. அதை கேட்டு முடிச்சா பகவான் சொன்னா பிரம்மதேவருக்கு. பிரம்மதேவர் நாரதருக்கு சொன்னார். சொல்லிட்டு பகவானுடைய நானாவிதமான அவதாரங்களை வர்ணிச்சா. அதை நாரதத்தை சொல்லிட்டு குழந்தை இந்த லோகத்தை அப்படியே பிரகடனப்படுத்துறா, ஜனங்கள்லாம் பிரயோசனம் அடையணும்டா. ஏன்னா இந்த ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் காரியம் பண்ணி தோத்து போயிட்டு இருக்க வழி ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கல. இந்த ஜீவர்கள் உயிர் பொருட்டு யாராவது உத்தமமான ஒரு சத்பாசத்தை கொண்டு போய் இதை போடு, அப்புறம் அது விருத்தி ஆகும் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி அந்த நாரத மகரிஷி ஆச்சரியமா தான் அனுபவிச்சதான ஸ்ரீமத் பாகவத விஷயத்தை அதிவிசேஷமா வேதவியாசனுக்கு சொல்ல, வேதவியாச சுகபிரம்ம மகரிஷிக்கு சொன்னார். சுகமகரிஷன் அதனால நான் உனக்கு சொல்ல போறேன். இந்த பாகவதத்துல 10 லட்சணங்கள் இருக்கு. ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு லட்சணம் இருக்கு. ஒவ்வொரு ஸ்கந்தத்துக்கும் 3வது ஸ்கந்தம், 4வது ஸ்கந்தம், 3வதுலேருந்து 12வது ஸ்கந்தம் வரைக்கும் 10 லட்சணங்கள் இருக்கு. சர்க்கம் விசர்க்கம், அதாவது அந்த ஸ்கந்தம் முடியும்போது சொல்லும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கந்தத்திற்கும் ஒவ்வொரு விதமான லட்சணம் இருக்குடா குழந்தை. இதுதான் பாகவதம். இதை கேட்டுட்டு இருந்தா போதுண்டா, உத்தமமான கதி அடைஞ்சுடலாம். ஹரிய திருப்திப்படுத்துறது ஒண்ணுதான் கர்மாவுடைய பிரயோஜனம். என்ன பண்றோமோ ஹரிக்காக பண்ணணும், அதுதான் சர்வஸ்ரேஷ்டம். என்ன பண்றீங்களோ இது ஸ்ரீ ஹரிக்காகனு பண்ணணும். காயேன வாசா மனசேந்திரியைவா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யஸ்கலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. வார்த்தையினாலையும் சரீரத்தினாலையும் மனசினாலையும் பிரகிருதியுடைய வசப்பட்டு ரஜோகுணமோ தமோ குணமோ சாத்வீக குணமோ என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆசைப்பட்டோ அகம்பாவத்தினாலேயோ அடுத்தவர்களுக்காக எதெல்லாம் பண்றோமோ, தூக்கத்திலையும் முடிச்சு இருக்கும் பொழுது என்னெல்லாம் பண்றோமோ அத்தனையும் ஸ்ரீஹரிக்கு கொடுத்துரும். அவனுக்காக செய்கின்ற சங்கல்பம் சாத்வீக தியாகம்லாம் பண்ணுவான். அவனுக்காக பண்றேன்னும் பொழுது அதனுடையதான புண்ணியம் பாவம் எதுவும் நம்மளை சேரவே செய்யறாரு. அவனுக்காக பண்ணும் பொழுதுதான் உண்மையான பிரயோஜனமும் லபிக்கிறதுன்னு பெரியவா சொல்றான். இல்ல பத்திரிகையெல்லாம் வச்சுடுறேன், ஜாகிரதையா பிரச்சனை வரக்கூடாது, நீ நடத்தி கொடுத்துருன்றதுக்காக சொல்ல, நீ நடத்தி கொடுன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். அவனை பிடிக்கணும். மகாத்மாக்கள் பேசினான்னா பகவத் விஷயம் பேசல, தன்னுடையதான விஷயம் எல்லாம் மறைச்சிட்டு அடியே தாசனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லும் போல சுவாமி ராமானுஜர் ஸ்வயம் ஆதிசேஷ அவதாரம். ஆனா எல்லா இடத்துலயும் பார்த்தா கை கட்டி வாய்ப்பது தேவன் நிற்கிறார். பார்த்தோம்னா திருக்கோளூர் போகிறார், பகவானை தெரிவிக்கலாம். உள்ள நுழைய சமயத்தை ஒரு பெண் பிள்ளை மூட்டை முடிச்சோட கிளம்புறாரு. துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. அடிக்கொன்னே திருக்கோளூர் எப்பேற்பட்ட திவ்ய தேசம். சுவாமி நம்மாழ்வார்லாம் உண்ணும் சோறு பருகணியில் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணனு புகுந்த ஒரு திருக்கோளூர். இந்த ஊரை விட்டு கிளம்புறியாடி, ஒருவர் கூரையை எழுவர் உடுத்து காய்கறி கலந்து தின்னாத இந்த ஊர்ல கிளம்பியோ வைத்தமானி வருவாட்டு போகலாமோன்னு சொல்லிட்டார். உடனே அந்த பெண்பிள்ள துக்கம் நெஞ்சு அடைக்க ஒரு 81 வாக்கியம் சொல்றான். இவாளை மாதிரி பக்தி பண்ணேனா, அவளை மாதிரி நான் பகவத் தியானம் பண்ணேனா, அவளை மாதிரி சரணாகதி பண்ணேனா, ஒரு 81 வாக்கியம். அது ராமாயணம், பாகவதம், மகாபாரதம், விஷ்ணு புராணம், ஆழ்வார்கள் வைபவம், ஆச்சாரியம் எல்லாம் வந்து இப்ப சொல்றான். நின்று சொல்லிட்டு இருக்கா 81 வாக்கியம். அழைத்து வருகிறேன் என்றேனோ, அக்கூரலை போலே அகமழித்து விட்டேனோ, புத்திரரை போலே தேகத்தை விட்டேனோ, ரிஷிபத்ரியை போலே தகமவனை சென்றேனோ, பிராட்டியை போலே லைனா பேசிட்டு வரோம். நம்மெல்லாம் எந்த விஷயங்களை கவனிக்காம இருக்கணுமோ அந்த விஷயங்களை எடுத்து அந்த மாதிரி நான் பக்தி பண்ணலேன்னு அழலாம். இவ பேசுறா. அப்ப எதிராஜன் நின்று கேட்டு இருக்கா, என்னமா பேசுறான். இத்தனை எதிராக ஜெகதாச்சாரியன்
சுவாமி ராமானுஜர் என்ன ஒரு பெண் பிள்ளை என்ன முத்திரியோட பேசிட்டு இருக்காளே இவ பேசுறது நான் என்ன கேட்கணும் நினைக்கலையா எல்லாத்தையும் விட்டு நின்று கேட்டுருந்தேன் 81 வாக்கியம் இவர் சொல்ல நின்று கேட்டுட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அப்புறம் தான் போய் வைத்தவாணி பெருமாளையே தெரிவிச்சார் சுவாமி ராமானுஜர். இந்த பெரியவாளுடையதான மனசு நான் பெரியவன் அகம்பாம அவளுக்கு கிடையாது. நான் நீசன் நான் அடியேன் நான் என்ன தெரிஞ்சிருக்கோம் ஒன்றும் தெரியலையே. வேதவியாசன் தான் பெரியவன் நினைச்சிருந்தாருன்னா பாகவதற்கு கிடைச்சிருக்காரு வேற யாரும் எழுதிருப்பார். உண்மை அதுதான் வேற யாரும் எழுதிருப்பார். நாடகம் வந்தோடனே இந்த மாதிரி மனசுல துக்கம் இருக்கு என்ன பண்ணணும்னு ஒரு கேட்ட உடனே பாகவதற்கு எழுதுருப்பார். உடனே சரி எழுதுருப்பார். இவர் என்ன பாகவதம் எழுதுன்னு சொல்றது நான் எழுத மாட்டேன் அப்படி சொல்லலையா அவர் சொல்லிட்டார். அவர் சொன்னா இடம் தான் சொல்றார் இந்த வினயம். இந்த வினயத்துலதான் வேதவியாசருக்கு பாகவதம் எழுதக்கூடியதான் ஒரு சந்தர்ப்பம் ஆயிடுச்சு. இல்ல நான் வேற யாராவது எழுதிருப்பார். எப்படி பகவான் சங்கல்பம் பண்ணி வச்சு யாராவது எழுதிடுவோம். அதனால மகாத்மாக்கள் சந்திக்கிறாங்கன்னா சர்வசிரேஷ்டமாச்சு விசேஷமாச்சு. அதை சொல்லுங்கோடு இந்த பரீட்சித் மகாராஜா கேட்கலாம். 2வது ஸ்கந்தம் பூர்த்தியாகி 3வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறதுதான் சரியாவே பாகவதம் ஆகும். 3வது ஸ்கந்தத்திலிருந்து தான் பாகவத ரகசியங்கள் எல்லாரும் ஒவ்வொன்றா வெளில வந்தது. சுகபிரம்ம மகர்ஷி கண்கள்ல ஆனந்த பாஷம் வழியாப்பா நீ என்ன விஷயம் தெரிஞ்சவன் இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசா கேள்வி கேட்டு இந்த பாகவதம் என்ன விஸ்தாரமா சொல்ல வைக்கிறதா குழந்தைன்னு சொல்லி ஆனந்தப்பட்டா. நிஜமாவே ஆச்சரியமான ஒரு மகாத்மா. நீங்கள்லாம் அரசியல்வாதிகள்லாம் சொல்றா ஹிந்து தர்மம் பாரபட்சம் கிடையாது தாரதமியம் கிடையாது ஏற்றத்தாழ்வு கிடையாது. சத்தியமா கிடையவே கிடையாது. மகாபாரதத்தை மித்திர நீதி மாதிரி வசத்தியாதின்னு சொல்றது கிடையாது. ஒரு தாசி வேலைக்காரனுடைய புத்திரன் தான். ஆனா அந்த புத்திரனை மாதிரி ஒரு அரசியல் புத்தி யாருக்குமே கிடையாது நிஜமாவே. அதே மாதிரி பக்தி ஹஸ்தினாபுரத்துடைய மகாமந்திரியா இருந்த போதும் கூட தரித்திரத்துல வாழ்ந்திருந்த ஒரு மகாமந்திரி. ஹஸ்தினாபுர சபையில மட்டும்தான் அவர் நின்னா ஜோர அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு பார்க்க முடியும். அவர் நிகழ்ல போய் பார்த்தோம்னா ரொம்ப அல்பமா சாதாரணமா இருப்பார். தரித்திரத்தோட இருப்பார். கஞ்சியும் கூழும் பிடிச்சதாகத்தான் மகாபாரதத்தை காண கிடைக்கிறது. அந்த கஞ்சிக்காக எம்பெருமான் ஓடி வந்து வித்ரா பசிக்கிறதுன்னு கையை நீட்டணும். துரியோதனத்துல பசிக்கலன்னு சொல்லலாம். பீஷ்மரிடத்துல எனக்கு பசி இல்லைன்னு தான். துரோணாச்சாரியா கிருபாச்சாரிய கர்ணாச்சாரிய எனக்கு பசி இல்லை பசி இல்லை பசி இல்லைன்னு சொல்லிட்டு உத்தரடாதிக்கு வந்து கதவை தட்டி உத்தரா பசிக்கிறது ஏதானும் கூடேன்னு கை நீட்டினான். அப்ப உத்தர கூட கிருஷ்ணா கூழு நல்லா இருக்கு சாப்பிட்டு நல்லா இருக்குமே கூடு அப்படின்னு பார்த்தா உத்தர எங்கேயாவது ஒரு தங்க டம்ளர் பேசுனா பகவான் கொடுக்குற பகவான் சொன்னா அப்படின்னா பிடிக்கப்படாது. கூழ் சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்கு. ரெண்டு கையை வச்சுக்கிறேன் அப்படியே விடு ஜோரா சாப்பிட்றேன். நச்சனாவே பக்தி எதை எப்படி சாப்பிடணும் வரைக்கும் நம்ம தர்மம் சொல்லி கொடுக்குறது. நம்ம தான் கேட்க மாட்டேங்கிறோம். இட்லியை கூட ஃபோர்க்கில் ஊற்றி சாப்பிடுறது. எதை எப்படி சாப்பிடணும் வரைக்கும் அந்த தர்மம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கு. மகாபாரதம் ராமாயணம் பாகவதம் எல்லாத்தையும் பகவத் விஷயம் பாகவதான லட்சணங்கள் நம்ம வாழ வேண்டியதான முறைகள் செய்யக்கூடாத தவறுகள் எல்லாமே இருக்கு. வாழ்க்கையை நீங்க தனியா எங்கேயுமே படிக்கவே வேண்டாம். இந்த விஷயங்கள்லாம் கேட்டு கேட்டு ஸ்மரிச்சுட்டே இருந்தாலே நம்ம என்னென்ன தவறுகள் பண்றோம்னு தெரிஞ்சு போறோம். எதெல்லாம் பண்ணல எது பண்ணணும்னு தெரிஞ்சு போறோம். பாகவத லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போறோம். பகவானுடைய காருண்யம் எப்படியெல்லாம் நம்ம வந்து பரிமாணிக்கணும்னு உணர முடியும். பட் பகவானுடைய கருணை என்னன்னு சொல்லவே முடியாது. பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் பக்த வைபவம்லாம் கேட்டோம்னா ஓ நமக்கு இப்படி கிருப பண்ணிட்டு இருக்கா அப்பதான் உணர முடியும். அதனால பெரியவா சொல்றா நிறைய பகவத் விஷயமா கேளுங்கோ கேளுங்கோ கேளுங்கன்னு தலபாட அடிச்சுக்கிறார். வேற எதையும் கேட்காதீங்க. ஸ்திரீ தனநாஸ்திக பைரி சரித்தம் ந ஸ்ரவணீயம். நாரதரே பக்தி சூத்திரத்தை சொல்லும்போது சொல்றார் ஸ்திரீயுடைய அழகை யாராவது வர்ணிக்கலாம் தயவு செய்து கேட்காதீங்க. தனத்தை எப்படி வேணா சம்பாதிக்கலாம். தனம் தான் வாழ்க்கையில் யாரும் லட்சம் கொடுக்கிறாளா கேட்கவே கேட்காதீங்க. பகவான் இல்லைன்னு ஒரு நாஸ்திகன் இருக்கானா அவனை பத்தி யாரா பேசுறா காலை குத்திட்டு போயிடுவோம். முடிஞ்சா நாக்க வெட்டுக்கோ காலை குத்திட்டு போயிடுவோம்னு சொல்லுவோம். ஸ்ரீ தன நாஸ்திக வைரி சரித்திரம் ந ஸ்ரவணியம். ஏன்னா எது கேட்கிறோமோ அது ஹிருதயத்துல உட்கார்ந்து அதே ஸ்மரணம் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையும் அப்படி மாறி போயிடுறது. மகாபாரத விஷயத்தை கேட்க 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 நமக்கு தெரியாமலே மனசு அதில் லயப்பட்டுடுறது. இந்த குழவி கொட்டுமே கொட்டுமே பயந்து 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 புழு குழவியா மாறுறதோ அந்த மாதிரி மகாபாரத விஷயத்தையோ லௌகிகமான விஷயங்கள் நிறைய கேட்க கேட்க நமக்கு தெரியாமலேயே ஈடுபாடு வந்துடுறது. அதை காட்டிலும் பக்தாளை பத்தி கேட்டோம்னா அதுல ஒரு ஈடுபாடு வந்து நாமும் பக்தாளா மாறிடுவோம்னு தெரியவா பேச. அந்த மாதிரி ஆச்சரியமா இந்த விக்ரன்
பகவானுடைய இடத்துல இருந்து பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கார். சுக்கம் பகவான் மித்ரன் அனுபவிக்க, மித்ரன் பகவான் அனுபவிச்சுட்டு இருக்கார். பகவான் வந்துட்டான் அழகா குடுறா அப்படின்னு சொல்ல 2 கையோட நீட்டினான். உடனே ஒரு கையில் அப்படியே கொற்றார். பகவான் வாங்கி ஸ்வீகரிக்கிறான். அப்படி சாப்பிட்ற சமயத்துல எப்படியும் கை இடுக்கு வழியா கொஞ்சம் வழியும். கூடுதானே லோகாஞ்சி எப்படி வழியணும். உடனே பகவான் பார்க்கணும், என் பக்தன் பரமபீதியோட கொடுத்துருக்கானே, இந்த ஒரு டிராப் கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் 2 கையில எடுத்துட்டு இதுல இருந்து வழிகிறத வாங்கி அந்த 2 கையில வாங்கிட்டு இதுல மாத்தி அதுல மாத்தி குடிச்சுட்டே இருக்கான். அப்படி ஒரு வித்தனம். ஆச்சரியமான பக்தி. அதெல்லாம் பகவான் நித்திய அம்சம் பண்றோம். பகவான் ஏத்துக்கானா இல்லையா நமக்கு ஏதோ அப்படி பண்றோம். நிஜமாக ஏத்துப்பான். பரம பிரீதியோட கொடுத்தா சுவாமி ராமானுஜர் ரங்கநாதருக்கு அம்சம் பண்ணும் பொழுது பார்க்கணும். அவரா பிடிச்சிருக்கா ரங்கா அப்படின்னு கேட்போம். என்ன பிடிச்சிருக்கோ, திருக்கணவர் சுகமா இருக்கா, ஜம்முன்னு கேட்பா. நாங்க கல்யாணம் ஜோரா இருந்தா கொஞ்சம் உப்பு போடுக்கிறோம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க. ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி ராமானுஜர் ராத்தி அழகா பகவானுக்கு அழகா சேனோத்சவம் நடந்துக்கா போனார். ரங்கன் முகம் கொஞ்சம் என்னமோ ஒரு ஓரத்துல ஒரு சின்ன வாட்டம் இருந்தது. அப்ப அன்னைக்கு முதலியான் தான் எம்பெருமானுக்கு அம்சம் பண்ணியிருக்கார், நிவேதனம் பண்ணியிருக்கார். உடனே கேட்டார் முதலியான மாதிரி, என்ன அம்சம் பண்ண எம்பெருமான் ரங்கனுக்கு? உடனே சொன்னார், கதியோந்தமும் ஆனந்தமும் நாவல் படமும் சேர்த்து கொடுத்து வேண்டாம் இப்படி கொடுத்து அவனுக்கு யாராவது சொன்னான்னா பகவானுக்கு தான் நாவல் படம் ரொம்ப பிடிக்கணும், அதனால கொடுத்தே இருக்கான். உடனே கோபம் வந்து இருக்கான் ராமானுஜர். இந்த விபரீத ஞானம் அழிஞ்சு போகட்டும், விபரீத ஞானம் அழிஞ்சு போகட்டும், தயிர் சாத்தியும் நாவல் படத்தையும் ஒன்னா சேர்த்து கொடுத்தா தொண்டைக்கு ஆகாதடா வேலை, ரங்கனுடைய தொண்டையில கஷ்டம் இருக்கு ஆமான்னு முதலியாண்டான் கொடுக்குறான்னு ஸ்வீகரிச்சுட்டான். ராமானுஜர் வந்தவொடனே பாதை கண்டுபிடிச்சிட்டார், ரங்கனுக்கு தொண்டை சரியில்லை, அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாலே இப்படி உண்டோ அப்படின்னா இவர் ரங்கனை குழந்தையால பார்க்கறதுனால இப்படி உண்டு. இந்த பக்தி பாவம் குழந்தைய கடற்கடை ரங்கனுக்கு ஒரு கஷாயம் வச்சு கொடுத்துட்டார். தன்னதி பிரதிஷ்டை பண்ணி இன்னி வரைக்கும் அவருக்கு டெய்லி கஷாயம். ராமானுஜர் பார்த்து ரொம்ப குழந்தை யாராவது பண்ணிட்டா யாராவது என்ன பண்றதுன்னு நித்தியம் இன்னி வரைக்கும் தர்மந்திரியில பண்ணி அழகாக ஒரு கஷாயம் வச்சு ராத்திரி ரங்கநாதனுக்கே கஷாயம் தான். பக்தி ஹிருதயம் தெரியும். இந்த பித்ரன் கொடுத்தது அவ்வளவு சுகமா இருக்கு. எம்பெருமான் ஆனந்தமா ஸ்வீகரிச்சுட்டான். பித்ரன் கெஞ்சினா, பிரபோ இப்படி கிருப பண்றீங்க, என்ன பண்ணட்டும், என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இவ்வளவு கிருப பண்ணது எவ்வளவு பக்தி பண்ணணும், அச்சோ இவன் குழம்பினாங்க. உடனே கிருஷ்ணன் சொன்னான், நீ பண்ற பக்திக்கு என்ன பண்ணதுன்னா நான் குழம்பிட்டு கிடக்கிறேன். இதுதான் நம்மெல்லாம் எவ்வளவோ பண்ணேன், என்ன பண்ணேன்னு கேட்கணும். நீங்க வித்ரன் நான் இன்னும் எவ்வளவோ பக்தி பண்ண வேண்டியிருக்கேன் குழம்பினா, பகவான் அவனுக்கு இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கேன் பகவான் நம்ம 2 பேரும் குழம்பு. அதான் ஆச்சரியம். இதுதான் சுக்கம் பக்தனுக்கும் பகவானுக்கும் உள்ளதான ஒரு சம்பந்தம், நிரந்தர சம்பந்தம். உன் தன்னோட உறவை நமக்கு இங்கு ஒழியாதுன்னு ஒரு பரமாத்ம சம்பந்தம். பிரகிருதி அழிஞ்சாலும் யுகங்கள் மாறினாலும் பகவானுக்கு நமக்கும் உள்ள சம்பந்தத்தை யார் அழிக்க முடியும்? அவனாலேயும் முடியாது, நம்மளாலேயும் முடியாது. அது ஒண்ணுதான் நமக்கெல்லாம் ஒரு பலம். வேண்டாம் ஒரு அர்த்தத்து போற அவன் போக முடியாது. அந்த ஒரு தைரியம் அட்டகாசம் பண்ணிட்டு எந்த காரணம் நம்ம விட்டு அவன் போகவே முடியாது. அந்த மாதிரி ஒரு புத்திரன் பகவான் ராத்தியோட பார்த்து தங்குறான். புத்திரன் சொல்றார், பிரபோ துரியோதனுக்கு ஒன்றும் பேசாது, அவன் மண்டையில ஒன்றும் ஏறாது, அம்பாவி எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு கடைசியில புத்திரன் சொன்னார் பகவான் பார்த்து, அப்பா உனக்கு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு ஆசையில சொன்னேன், எனக்கு தெரியாதுன்றதே நான் சொல்லேன், தப்பா நினைச்சுக்கூடாது, உனக்கு ஒரு கஷ்டம் தான் என் மனசு தாங்கல, அதுக்காக சொன்னேன், ஏதாவது அதிகமா பேசியிருந்தா மன்னிச்சுடுட்டா. பகவான் கட்டி அணைச்சிருந்தான். அப்புறா ஒரு நண்பனுக்கு சொல்ற மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி யார் சொல்லுவா, கவலையே படாது, என் தர்மம் இல்லை, யாரும் அவமானப்படுத்த முடியாது, எனக்கு அவமானம்னு ஒன்று கிடையாது, நானதே கிடையாது. அப்புறம் அவமானம் உனக்கெல்லாம் மானம்னு ஒன்று இருக்காது, அவமானம் உனக்கு எதுவுமே கிடையாது, இருக்குனாலும் இல்லைனாலும் ஒன்றுதான். அவன் பாடி இல்லையாச்சு நன்னா இல்லைன்னு சொல்றான், இருக்கிற பரவாயில்ல இருக்கு நன்னா சொல்றான், எவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு பெரிய பாதிக்க அவனுக்கு கிடையாது. அற்புதமான ஆச்சரியமயமான ஒரு பரமாத்மா. அதனால ஆனந்தமா பிரபு கட்டி அணைச்சுட்டான். ஒரு நாளாக சொல்லிக்க வேண்டாமா, எல்லாரையும் கட்டி அணைச்சிட்டாச்சு. மரத்திலேருந்து செடியிலேருந்து நாய்க்குட்டிலேருந்து எத்தனையோ பேர் அணைச்சாச்சு. ஆனா பிரபு ஒரு நாள் அப்படி கட்டி அப்படி ஸ்வீகரிக்கணும், ஜோர அப்படி கட்டி அணைச்சிக்கணும். இப்போ திருவிழாவில் பார்க்கலாம், பெருமாள் ஆயாட்டி உட்கார வச்சு கட்டி அணைச்சுன்னு அணைச்சிட்டு அழகே சுத்தம். அந்த மாதிரி ஒரு நாள் தூக்கி மடியில் உட்கார கட்டி அணைச்சிக்கலாம். ஒரு உபதேசம் நமக்கு பண்ண வேண்டாம். எத்தனை நாள் தான் இப்படியே ஓடிட்டு கிடக்கிறது, பெருமாள் மடியில் உட்காந்து அனுபவிக்க வேண்டாமா? ஆயா மாதிரி
சம்பளம் உட்காந்துக்க வேண்டாமா, பகலான மாதிரி உட்காந்துக்க வேண்டாமா, போயிட்டு இருக்கே ஜென்மா, போயிட்டே இருக்க ஜென்மா. ஆத்துல யாரும் இல்லையா, உட்காந்து ஆனந்தமா பிரபு எனக்கு மடியில உட்கார வச்சுக்கோண்டா, அவனத்துக்கு மடியில உட்கார வச்சுக்கோங்களா, யாரும் வேண்டாம்னா குரு எல்லாம் பார்த்தா குருவாக்கு மடியில உட்கார வச்சு தலையை கலக்கி பேசிட்டு இருந்தா. பேசலாமே, நேரம் நிறைய இருக்கு. மனசு வேணும், மனசு வேணும். பகவான் அனுபவிக்க எனக்கு பகவான் வேணும், பகவான் கிருபா கலாசத்தை நான் தலைக்கணும்னு ஒரு கதறல் வேணும். போயிட்டே இருக்கு ஜென்மா, போயாச்சு, யார் கொடுப்பா? எத்தனை காலம் போயிடுது, எத்தனை காலம் எத்தனை ஊழியம் இன்றொரு நாள் என்றே போய் தலையிடிபட்டேன். எத்தனை காலம் போயிடுறா, எத்தனை பிரளயம் போயிட்டு இருக்கு. 28வது சதுரீகம் பெரிய பிரளயத்தை நம்மளும் பார்க்காச்சு, ஒன்றும் சும்மாலாம் கிடையாது. எத்தனையோ விட்டுட்டு கோட்டை விட்டு உட்கார்ந்து இருக்கும். எத்தனை பகலும் போயிட்டேன், எத்தனை பகல் போயாச்சு. ஆழியை உணராது கழிந்தன ஒழிந்த அந்நாள்கள்னு குழந்த இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு. இவ்வளோ பகல் போயாச்சே, இனிமேலாவது போகாம இருக்கட்டுமே, பகவத் தியானத்துல அனுபவிச்சுடுவோமே, அது ஒண்ணுதான் நமக்கு லாபம். சுப்பிரமணியம் சொல்றப்பா, எந்த நிமிஷம் தன் ஆத்மாவுக்காக பரமாத்மாவை தியானம் பண்றானோ அந்த நிமிஷங்கள், அந்த நாட்கள், அந்த நேரங்கள் மட்டும்தான் நம்ம வாழுது. சரீரம் 80 வருஷம் இருக்குதா, 100 வருஷம் இருக்கா, 5 நிமிஷம் இருக்கா, பிரயோஜனம் இல்லை. இதுல எத்தனை நொடி பொழுது, எத்தனை செகண்ட், எத்தனை நிமிஷங்கள் நீங்க பகவான் நினைச்ச ஒண்ணுதான் பிரயோஜனம். அது மட்டும்தான் நீங்க வாழ்ந்தது. அதெல்லாம் வாழ்க்கை கிடையாது, சும்மா அப்படி போயாச்சு, அவ்வளவுதான். வீணா போயாச்சு, வீணா போயாச்சு. என்ன மரத்துக்கு ஜலம்லாம் அப்படின்னு இருக்கணும், அது பூ பூத்து காய் காது பழுக்கலை, என்ன பிரயோஜனம் இருக்கு? கண்டதி தண்ணி ஊற்றணும்னா அதே மாதிரிதான். பகவத் அனுபவத்துல தலைக்கிற நேரங்கள் ஒண்ணுதான் சர்வசிரேஷ்டமானது. அந்த மாதிரி ஒரு வித்துரன் எம்பெருமான் அவ்வளவு அழகா கட்டி அணைச்சின்ற ஒரு வித்துரன். அந்த வித்துரனை துரியோதன் கேவலப்படுத்திட்டான். உடனே அவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகா, அழகா வில்லையும் அம்பையும் ஓரத்தை வச்சா கிளம்பிட்ட கஷேத்ராவன். இதுதான் பாக்கியம். வித்துரனை கம்பல் பண்ண முடியலையே, இதுதான் பண்ணணும், அவசியம் பண்ணி போடுவேன்னு துரியோதனால சொல்ல முடியல, திருத்தராஷ்டிரனால சொல்ல முடியல, பீஷ்மர் சொல்ல முடியல. பரம பாக்கியவான் வித்துரன் தான். குருஷேத்திர யுத்தம் எனக்கு வேண்டாம், நீ கிருஷ்ணனோட சேர்ந்து சண்டை போடு, கிருஷ்ணனோட எதிர்க்கு சண்டை போடு, எனக்கு அவசியம் இல்லைன்னு சகமா ஒரு கஷேத்திரம் போயிட்டார். பாரதேசம் முழுக்க கஷேத்திரம் தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானின்னு போனார். எந்தெல்லாம் கஷேத்திராவனம் போனோம்னா பாவத்தை போக்குவதற்காக. அவெல்லாம் எதுக்கு போறான்னா அங்க இருக்கிற பகவானுக்கு சுகம் கொடுக்கறதுக்காக போறோம், அந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் மகிமையை கொடுக்கறதுக்காக போறோம். நம்மள மாதிரி நம்முடைய பாவங்களை ரசிப்பதற்காக போகிறதே கிடையாது. அந்த மாதிரி எல்லா தேசங்களையும் சுத்துறாங்க, தாடி எல்லாம் வச்சுட்டு ஒரு பிச்சைக்கார அஸ்தினாபுரத்துடைய மகாமந்திரி ரகசியமா யாருக்கும் தெரியாம பாரத தேசத்துடைய அத்தனை திவ்ய தேசம், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீரம் வரைக்கும், குஜராத்லேருந்து வங்காளம் வரைக்கும் அத்தனை திவ்ய தேசமும் போயிட்டு வர, திருப்பதி முதற்கொண்டு அத்தனை திவ்ய தேசங்கள் ஜோரா வர, அதிவிசேஷமா வராது, ஆச்சரியமா. அப்படியே எல்லாம் வந்துட்டு இருக்க சமயத்தை கேள்விப்பட்டார். குருஷேத்திர யுத்தம் எல்லாம் முடிஞ்சுடுத்து, எல்லாம் ராஜ்ய பரிபாலனம் பண்றான், எல்லாம் தெரிஞ்சுடுத்து. அழகா நேரம் அப்படியே வரா, அப்படியே வர வழியில யமுனை அர்த்தம் கிடைக்கிற தூய கருணை யமுனாச்சு. விசேஷம், நிஜமாக ஆச்சரியமான பெருமான் இன்னைக்கும் நாட்டுக்கார வயலா ஒவ்வொரு நாளும் விளையாடி இருக்கிற ஒரு நாள். நிஜமாக ஆச்சரியமான யாரோ சில பாக்கியமானவர்கள் மட்டும்தான் பகவான பாக்கியம். அப்போதான் யாரோ மாட்டுக்கார பசங்க இருந்தாலும் கல்யாணம் சொல்லியிருக்கோம், அது யாரோ ஒரு மாட்டுக்காரன் ஸ்வயம் நினைச்சிட்டு போகிறாங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு பகவான் லீலை பண்ணிட்டு தான் இருக்கோம். பாரத பூமியுடைய பலன் இதுதான். இந்த க்ஷணத்துல எத்தனையோ பக்தர்கள் பகவான் அனுபவிச்சுருக்காங்க. நாரதன் கிருஷ்ணன் அனுபவிச்சிருக்கா, ஒருத்தர் ராமன் அனுபவிச்சிருக்கா, ஒருத்தர் நரசிம்மன். பிரத்யக்ஷமா, கற்பனை இல்லை, பிரத்யக்ஷத்துல பார்த்து அனுபவிச்சிருக்கா. அப்படி ஒரு தேசம். நம்ம தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல, நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல, நம்ம ஊருக்கு வெட்டியா பேசிட்டு இருக்கிற சமயத்துல யாரோ ஒரு பக்தன் கிருஷ்ணனோட விளையாடிட்டு இருக்கான், ஞாபகம். யாரோ ஒரு பக்தன் ராமனோட பேசிட்டு இருக்கான், யாரோ ஒருத்தர் நரசிம்மனோட ஆனந்தமா விளையாடிட்டு இருக்கான். என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம வீணடிக்கிற அந்த நேரங்கள்ல யாரோ ஏதோ ஒரு மூலையில பகவத் குணானுபவத்தை கலர்ச்சி இருக்கா. யாரோ ஒருத்தர் திருப்பதி பெருமாளோட ஆனந்தமா கூடி கொலாவின்னு இருப்பா, யாரோ ஒருத்தர் குருவாயூரப்பனுக்கு மம்மு ஊட்டின்னு
யாரோ ஒரு முடிக்கிருஷ்ணனுக்கு பால் கொடுத்து விற்பார்கள். நடந்து நிற்கு 24 மணி நேரமும் ஓய்வு ஒழிச்சு இல்லாமல் நடந்துதான் நம்ம தேசத்துக்கு. எல்லாரும் மனுஷால சிந்தனை பண்ணிட்டு பந்துக்களை நினைச்சுட்டு வருத்தப்பட்டுட்டோ சிரிச்சுட்டோ அழுதுன்ற சமயத்துல யாரோ ஒரு உத்தமமான பக்தன் சுவாமி ராமானுஜரையோ சங்கரரையோ மத்வரையோ சைத்தன்ய மகாபிரபுவையோ அடி ஜெயதேவையோ பிரத்யக்ஷத்தை அனுபவிச்சுதான் இருக்கார்கள். அனுபவிச்சுதான் இருக்கா. நமக்கு ரொம்ப பக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூர். நான் எத்தனை போய் பார்க்கணும், எத்தனை போய் பார்க்கணும் இல்லை. எவ்வளோ தூரத்தில் இருந்தும் ஸ்ரீபெரும்புதூர் ரத்திராசன் இன்னைக்கு அனுபவிக்கிறவா இருந்துதான் இருக்கார்கள். இந்த இடத்துல உட்காந்து மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் எதிராக அனுபவிக்கிறவாலும் இருந்துதான் இருக்கா. அந்த சமயத்தில் ஸ்ரீரங்கத்தை தானான திரும்பி ராமானுஜர் முன்னாடி உட்காந்துட்டு அவர்கிட்ட சக்தியை வாங்கிட்டு பக்தர்கள் இருந்துட்டு தான் இருக்கார்கள். உடுப்பில் உட்காந்து மத்வாரோட ஏசிட்டு கிடக்கிறவாளும் இருந்துட்டு தான் இருக்கா. பண்டரிபுரத்தில் அவங்கம் துக்காராமோட பாடுறவாளும் இன்னைக்கும் இருக்கா. துங்கபத்ரா நதிக்கரையில ராகவேந்தரோட வாக்கிங் போறவாளும் இருந்துட்டு தான் இருக்கா. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சின்ன ரெண்டே இருக்கு. தாயின் தந்தை என்றும் தாரமே கலைமக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன்னு சாஸ்திரம் இல்லை. எதுவுமே நம்ம கூட வரப்போறது இல்லை. நம்ம சரீரமே வரப்போறது. அப்புறம் தானே இதோட சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் வரப்போறது. நம்ம சரீரமே நமக்கு பிரயோஜனம் வரப்போறது ஒரு சித்திக்கு அப்புறமா. இந்த சரீரத்தை நம்ம இப்படி பண்ணா கூட நம்ம சொல்ல முடியாது. வேடிக்கை பார்த்து அவா என்ன பண்றா அவ்வளவுதான். எந்த சரீரத்தை பார்த்து பார்த்து கொண்டாடி வச்சுட்டு அதை கேவலப்படுத்துவா கொண்டாடுறான்னு வருத்தப்பட்டு கொண்டாடின்னு கிடக்கிறோம். அந்த சரீரம் கூட நம்மோட வரப்போறது இல்லை என்ற பட்சத்துல எது நமக்கு சாஸ்வதமா சுகம் தரக்கூடியது உத்தமமான ஒரு வஸ்து. இதை உபயோகப்படுத்திக்கோங்க. அதுதான் பகு உத்தமம். அந்த மித்திரன் வந்துட்டார் யமுனாதீரத்துக்கு. கிருஷ்ணன் ஆலிங்கனம் பண்ணிட்ட ஒரு சரீரம். அவருடைய சரீரம் தான் சரீரம். நம்மதான் சரீரம் இல்லை. அழுக்குடம்பு எச்சில் வாய் மலமூத்திரம் மாமிச பிண்டம் கிருமிகளுடைய இருப்பிடம். இப்படிதான் பேச வடிவம். கிருமிகளுடைய இருப்பிடமா சகலவிதமான கிருமிகள் உட்கார்ந்து இருக்கு. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. ஒரு விசேஷம் இல்லை. ஏதோ ஒரு குலத்துல பிறந்து கொடுத்து பிராமண குலம் இல்லாட்டி யாதவ குலம் ஏதோ ஒரு கோத்திரம் ஏதோ ஒரு சம்பிரதாயத்துல பிறந்ததுன்னு ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு அதிர்ஷ்டம் ஒட்டிட்டு கிடக்கிறது. ஏன் அது ஒண்ணும் இல்லை. என்பது உன்னாட்டி ஓமம் நீங்க 9 வாயில் பட்டணம்னு திருமங்கமன்னன் சொல்ற மாதிரி கொஞ்சம் சதை கொஞ்சம் சுக்கம் கொஞ்சம் ரத்தம் கொஞ்சம் மலம் கொஞ்சம் மூத்திரம் எலும்பெல்லாம் பில்லரா கொடுத்து ஒரு கட்டணம். எலும்பெல்லாம் பில்லர் நிறைய டிசைன் போட்டுருக்காங்க. திருமங்கை யோசனை பண்ற ஒரு வீடு கட்டணுன்றோம். உள்ளுக்குள்ள எலும்ப பில்லரா வச்சு மேல கொஞ்சம் சதையை வச்சு அதுக்கு மேல ஒரு மேல் தோலை போட்டு அதுக்கு மேல இன்னும் வெளித்தோலை போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் ரோமத்தை போட்டு அழகாக டிசைன் பண்ணி வச்சாங்க. அருமையா இருக்கு. இதையே டிசைன் பண்ணிருக்கான். அவன் எவ்வளவு அழகா இருப்பான் பாரு. ரிஷிகேந்திரன் பாரு அப்படின்னு சொல்லியவா கணபதிக்கிறிய கிளி அழகா இருக்கு சிங்கம் ஜோரா இருக்குன்றிய பார்த்து பார்த்து இப்படி சிருஷ்டிச்சு வச்சிருக்கானா அவன் எவ்வளவு அழகா இருப்பான் அதை பாரு அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி அந்த புத்திரனுடைய சரீரம் கிருஷ்ணன் ஸ்மரிச்ச ஒரு சரீரம். அழகா யமுனா ஆத்தங்கரைக்கு வந்துட்டார். அங்க பார்த்தா உத்தவர் உட்கார்ந்து கிருஷ்ண சகா உடுத்து கலைந்த நீ பீதகவாடி உடுத்து கலத்ததுண்டு பெரியார் சொன்னார். அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு மகாத்மா. 5 வயசு பிள்ளை அந்த அம்மாடே வயலே வாடா சாப்பிடலாம்டா நேரம் ஆயிடுச்சுனா என்னம்மா பேசுற இன்னும் கிருஷ்ண பூஜை முடியலம்மா முடிச்சுட்டு வரேன்னு சொன்ன குழந்தை. முன்னாடி கிருஷ்ண உத்தவர் வந்தாருன்னா ஸ்வயம் கிருஷ்ணன் மாதிரிதான் தோணும். என்ன கிருஷ்ணன் பாகவத்து பின்னாடி உத்தவர் தூது வரும் பொழுது கோபிகளா உத்தரவோ கிருஷ்ணன் ஓடி வர பக்கத்துல வந்து பார்த்து கொஞ்சம் மாத்திரம் கிருஷ்ணன் ஸ்வயம் அப்படியே கிருஷ்ண ஸ்வரூபம். அந்த உத்தமன் உட்கார்ந்து இருக்கார். அப்படியே மயங்கி 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 யமுனைய பார்த்து நானும் உட்கார்ந்து இருக்கார். உத்தரவு ரொம்ப குஷியா பாருடா உத்தவரை பார்த்துட்டேன். கிருஷ்ண சகா நிச்சயமாவே கிருஷ்ண சகா வாழ்ந்து பார்க்கணும். ஒரு நாள் சக்கிய பாகத்தை பகவான் அனுபவிக்கணும். தோல் மேல கையை கொண்டு போகணும். ராஜகோபாலன் மேல ஒரு நாள் பாசாரி பக்கத்தில் இடிச்சு நிற்கணும். பார்க்கணும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அதோட நிற்பார். கையை கட்டு மாப்பிள்ளதோட பக்கத்துல கையை கூப்பிட்டு இருப்பார். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மட்டும் பார்த்தோம்னா மாப்பிள்ளதோட அப்படி கையை கட்டு சமலம் நிற்பார். மாப்பிள்ளதோட நிற்பார். அந்த மாதிரி நிற்கலாம். எம்பெருமான சும்மா எத்தனை நாள் அப்படி கையை கூப்பிட்டு ஒரு நாள் தாசனா இருக்கணும். ஒரு நாள் தசரதியாத்துக்கு பயிரை பற்றி மடியை போட்டுக்கணும். பெரிய நாளை பயிரே மூக்குறிஞ்சி முளை உணாய மூக்குறிஞ்சி வந்து பொம்பு சாப்பிடுவான். பால்குடி ஓடிவா அழகா உண்ண கணிகள் தருவேன் ஒளிகளோதவி வண்ணம் அழகிய நம்பி நஞ்சரமாட நீ வாராய். குளிப்பாட்டு குளிப்பாட்ட வேண்டாம். எத்தனை நாள் தான் அர்ச்சகர்கள் பண்ற
அபிஷேகத்தை பண்ணணும் ஆஹான்னு கடந்து கொடுத்துருக்கிறது. இப்படியே போகக்கூடாது. நம்ம அபிஷேகம் பண்ணணும். பிரபு தூக்கி உட்கார வச்சுட்டு அப்படி நிக்க வச்சுட்டா திருமணம் பண்ணக்கூடாது. நம்ம மடி மேல உட்கார வச்சுட்டு உச்சாந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா வாசனை படியெல்லாம் போட்டு ஒரு திருமணம் பண்ண வேண்டாம். போயிட்டு இருக்கே ஜென்மா. ராத்திரி படுத்து கொடுக்கும்போது அழகா ஒரு திருமணம் பண்ணி பார்க்கலாம் முடியும். ஆசை இருந்தால், ஸ்ரத்தை இருந்தால், வினயம் இருந்தால், குரு கிருபை இருக்கு. இல்லைன்னா பசங்களை வந்து உட்கார முடியும். அனுபவிங்கோ, அனுபவிங்க. பெரியார் அனுபவிச்சாரு. மாணிக்கம் கட்டி வைரமிலை கட்டி ஆணி பொன்னா செய்த வண்ணர் சிறு தொட்டு. ஏழ பிராமணன் வடபத்திர சாயி கோயிலுக்கு கொடுக்குற தத்தியவனத்தை சாப்பிட்டு காலத்தை ஓடிட்டு இருக்க பாசுரத்தை பாருங்க. மல்டி மில்லியன் ஒரு பாசுரம். மாணிக்கம் கட்டி வைரமிலை கட்டி ஆணி பொன்னா செய்த வண்ணர் சிறு தொட்டு அப்படின்னு மறைச்சு வைக்க மனசு. பகவானுக்கு பண்றதுக்கு மனசு வேணும். கையில தனம் வேண்டாம். உங்களுக்கு கையில ஒரு நயா பைசா வேண்டாம். நீ பிச்சைக்காரனா இருந்தால் பகவானுக்கு பண்ணணும் ஆசை மனசு இருந்தா நடக்கும். பிரம்மதேவரோட சொல்லி போட்டவரை எனக்கு தெரியல. எனக்கு போட்டுட்டார். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னாசி வண்ண சிறு தொட்டில். ஏன் பெரிய தொட்டில போடக்கூடாதுன்னா கொஞ்சம் முடியாது. சின்ன தொட்டில போட்டாங்க. சின்ன வேலை இருக்கு. சமயத்தை திரும்ப கேட்க மாட்டாங்க. நம்மளோட பாஸ்டர்கள்லாம் பார்க்கலாம். அம்மாவா திட்டுவா, பொண்ணா புலம்புவா. இது அவ்வளவு அழகா கோபியாக நின்று ஒரே சமயத்தில் ஒரு 4-5 பாவம் சுத்தி இருப்பான். மனசு 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 பகவான் அனுபவிக்கிறதுக்கு மனசு ஒண்ணு போதும். வேற ஒண்ணுமே வேண்டாம். எதுவும் பிராதானியம் இல்லை. மனசு இல்லாம கொடுத்து ஒரு சுகம் இல்லை. அனுபவிக்கணும். அந்த உத்தரவு அவ்வளவு சிரேஷ்டம். அப்படியே வெம்பெருமானுக்கு நிவேதனம் பண்ணும்படியா இருக்கும்படியான ஒரு உத்தவன் சகா. பெரிய துவாரகையில் உட்காந்து பகவான் கேட்கிறான். ஏ உத்தவா என்ன பண்ணலாம் நீ சொல்லு. சர்வக்கு யாரா சொல்ல முடியுமா? உத்தவனுடைய பெருமையை லோகத்தை பிரகடனப்படுத்துக நீ சொல்லு. உடனே உத்தவரை கை கட்டி வாய் ஊற்றி கையை கூப்பிட்டு பண்ணலாம் கிருஷ்ணா. உத்தவன் சொன்னா சரியா. உத்தவனுக்கு ஒரு மரியாதை. பகவான் டே உத்தவா கேட்க வேண்டாமா? எத்தனை பேர் நம்மளை கூப்பிட்டாச்சு. அம்மா அப்பா போஸ்ட்காரனுக்கு கூப்பிட்டாச்சு. பொரியல் வாழ கூட கூப்பிட்டாச்சு. என்ன சுகத்தை கண்டோம். பிரபு கூப்பிடல பேர் கூப்பிட்டுக்கவா ஏழலாம் எழுந்துடலாம் கூப்பிடணும். அடியேன்னு போய் நிக்கணும். சுகம் போயிருக்கு ஜென்மா. சரீரத்துடைய பெயர் அவன் சொன்ன வாடா வாடி அப்படின்னு கூப்பிட்டான். தோ வந்து ஓடி போய் நிக்க வேண்டாமா? ஏ ராதே ராத மாதிரி ஹேமபக்தி பண்ண வேண்டாமா? ஸ்மரகண்ட கண்டனம் முகசிரசி மண்டனம் தேகி மத பல்லவனம் ஈடி கொண்டது கிடையாது. சுகம் தீன அந்த மாதிரி ஒரு பக்தி ஒரு க்ஷணம். சும்மா பக்தியை புஸ்தகமா வச்சுக்காது. அனுபவம். பக்தின்றது அனுபவம் அனுபவம் அனுபவம். இது வார்த்தை இல்ல, புஸ்தகம் இல்ல, இது பிரவச்சனம் இல்ல. உள்ளுக்குள்ள சுவானுபவம். பசிக்கு சாப்பிடுற மாதிரி ஒரு வஸ்து. ஒரு நாள் சக்கியத்துல இருக்கணும், ஒரு நாள் தாசனா இருக்கணும், ஒரு நாள் வாத்சல்யத்துல இருக்கணும், ஒரு நாள் பயத்துல இருக்கணும், ஒரு நாள் துவேஷத்துல இருக்கணும், ஒரு நாள் பிரேமையில இருக்கணும். சுத்தி வரணும். அதுவும் சகாலியே அர்ஜுன சகா வேற, உத்தர சகா வேற, குச்சேர சகா வேற, ஒவ்வொருத்தரும் வச்சு சகாவா வேற. ஒரே கிருஷ்ணன் தான். ஆனா சுதாமா கிருஷ்ண சகாவா அனுபவிச்ச சுகம் வேற, அர்ஜுனன் அனுபவிச்ச சகா வேற, உத்தரன் அனுபவிச்ச சகா வேற. இந்த சகா அவளுக்கு இல்லை, அவா சகா இவாளுக்கு கிடையாது. அனுபவிக்க நமக்கு அந்த பாக்கியம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் 100 வருஷம் வாழ்ந்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு பக்தாண்டு வாழ்ந்தாலும் கூட சுகமா ஒரு 36,000 பக்தர்கள் வாங்கி வாழ்ந்துட்டு போயிடலாம். கேட்டு பிரயோஜனம் இல்லை. கேட்கறது இருக்குன்னா அதுவா நம்ம மாறணும். ஒரு நாள் துருவனா இருக்கணும், ஒரு நாள் பிரகலாதனா வாழணும். ராத்திரி படுத்துக்கும் போதே காத்தால என்ன சக்குபாயில எழுப்படான்னு எழுப்பணும். நாளைக்கு நான் பிரகலாதனா மாத்தணும்டா. பகவானுக்கு நாளைக்கு வித்வான் அனுபவிக்கட்டும் நீ சொல்ல. ஆட்டாடு பாசங்கள்ல பார்க்கலாம். டக்கு டக்குன்னு பாவம் மாறி சொல்லுவோம். ஏன்னா பகவானுக்கு கேட்பா இப்படி அனுபவிச்சுடுறேன், அடுத்து இப்படி அனுபவிக்கலாம், இப்படி அனுபவிக்கலாமே ஒரு காட்சி கொடுப்பான். அதை அனுபவிச்சுட்டு இருப்பான். அம்மாவோட பாசங்களை பார்த்தா தெரியும். திருக்குறங்குடி பெருமான் அனுபவிக்கிற விதம் வேற, அதை திருக்கோள் வைத்தமானி அனுபவிக்கிற விதம் வேற, ஸ்ரீவைகுண்ட பெருமாளை கல்லடி அனுபவிக்கிற அழகு வேற. அங்கநாதனை பார்த்தா கண்குளும் பகலும் கண்தீர் அறியார் நீர் கைகளால் இணைக்கும் ஒரு அனுபவம். கொட்டி கடக்கு அல்ல 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 வந்து யாரோனா அல்லதான் எவ்வளவு முடியுமோ அல்லலாம். இதற்கு காலியாக யாரும் சொல்ல முடியாது. வைத்த மாணிக்கத்தான் இருந்து விக்ஷேபம் இத்தனாத்தான் இருந்து நிற்கும். நமக்கு எவ்வளவு பசி இருக்கோ அவள் அள்ளி சாப்பிடலாம். பசிதான் முக்கியம். ஆகாரம் தலைமுறையாக விழுந்திருந்தாலும் பசி இல்லைன்னா ருச்சிக்காது. பசி
இருந்துடுதுன்னா எது கிடைக்கிறதோ சொல்லணும். அந்த மாதிரி ஒரு உத்தவன், கிருஷ்ணன் அனுபவிச்ச ஒரு உத்தவன், உத்தவா உத்தவா உத்தவான் இவன் புலம்பின ஒரு உத்தவன். அந்த உத்தவரும் அந்த வித்தவரும் தான் மீட் பண்றான் யமுனா. பகவான் சங்கல்பம் பார்க்கணும். எத்தனையோ இடங்கள் இருக்கு. ஆனா 2 கிருஷ்ண பக்தரையும் சரியா யமுனை கொண்டு நிக்க வச்சான். ஐயா சரள் நீங்க ருச்சி இருந்திருக்காரு. என்னடா அது சரையில மீட் பண்ண வச்சுடாரு. அந்த இடம் வந்து என்ன இருக்கு, கிருஷ்ண பக்தாளுக்கு யமுனைனா ஒரு குஷி, கேட்டோட குஷி வந்து. ராம பக்தாளுக்கு யமுனைனா சரி ஏதோ புண்ணிய நதி, ஒரு மரியாதை, ஒரு புக்கு போட்டு ஓடி போயிடலாம். என்ன பார்க்கலாம், ராம பக்தர்கள் அயோத்தியா ட்ரிப்பு போறோம் ஒரு குதூகலம் இருக்கும். தொடர்ந்து ஒரு பிருந்தாவனம் வந்துருக்குன்னா சரி இப்படி பார்ப்பேன். இங்கே பார்க்க ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதேஷா. அப்புறம் அப்போ பிருந்தாவனம் எப்போ கிளம்ப போகிறோம் அப்படி பார்த்துட்டே இருப்போம். உத்தமமான ராம பக்தர்கள். அதே சமயத்தில் கிருஷ்ணர் சமயத்தில் அயோத்தியா பக்கம் போயிடுவோம். அவா படுற பாடு அவளுக்கு தான் இருக்கு. இந்த பக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்னவோ பண்ணும், என்னவோ பண்ணும் நிஜமாவே. அது அனன்ய பாவம், அந்த ஏக்க மூர்த்தி உபாசனை, ஏக்க நாம ஜபம். அதை தாண்டி வெளில வர முடியாது, அது ஒத்துக்க வராது, என்னமோ பண்ணும். அதனால கரெக்டா விக்ரம் உத்தவர் 2 பேரும் யமுனா ஆத்தாங்க. சரியான இடம். ஆத்துரா விக்ரம் ராம குஷி சேவை சொல்றார். உத்தவன் சேவிக்கிறேன்னா அதான பக்தி. பொய்யாளர் முதல்வரும் பரஸ்பரம் பார்த்துட்டு ஆளாக தண்டம் சமர்ப்பிச்சுக்கிறாள். அத்தனை சிரேஷ்டமாச்சு. பெரியவா இன்னைக்குமே தான் பெரியவான்னு நினைக்கிறதே கிடையாது. அதுதான் பெரியவா. நம்மெல்லாம் பெரியவா நினைச்சுட்டு சின்ன சுவாமி ராமானுஜர் திருமலை திருப்பதிக்கு போறார். ஆனந்தமா மலை மேல ஏறி போயாச்சு. எதுக்க பார்த்தா இவருடைய மாமா ஆச்சாரியன் பெரிய திருமலை நம்பிகள் பூர்வகம் எடுத்துட்டு வர. உடனே எத்திராஜர் சுவாமி ராமானுஜர் இருக்கிறார். என்னது இது, இந்த இன்னோடு சின்ன வயல அனுப்ப வரவேற்பதற்கு யாரும் ஒரு நீசன் கிடைக்கலையோ திருமலையில இருந்தார். உடனே பெரிய திருமலை நம்பிகள் சொல்றாரு, நானும் தேடினேன்டா ராமானுஜா, என்ன காட்டிலும் நீசன் யாரும் இல்லைங்க, அவன் நானே வந்திருந்தார். இவர் நீசனா ஸ்வயம் சுவாமி ராமானுஜர் கிடையாதுன்னு வேற வச்சது இவர் தான். அவ்வளவு வணக்க விசேஷமா சித்தி பிள்ளை கோவிந்தரை திருத்தி பணி கொண்டது இவர். சர்வசிரேஷ்டமான ராமாயணம் அത്ര விஸ்தாரம் உபன்யாசம் பண்ணக்கூடிய ஒரு மகாத்மா ஆள வந்தார். உகந்த ஒரு சஸ்பிஷன். அவர் சொல்றார், என்னை காட்டிலும் நீசன் திருமலையில யாரும் இல்லை, எல்லாரும் நித்திய சூரியர்களா இருக்காரு. ராமானுஜன் கதறிட்டார். இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும். அப்படி ஒரு கூட்டம் நம்ம கூட்டம். பெரியவா பெரியவான்னு சொல்றது இல்லை, காரியத்துலதான் பெரியவா. அதுதான் உத்தமம். அந்த மாதிரி இவர் அவரை சேவிச்சுட்டார், அவர் இவரை சேவிச்சுட்டார். ஆச்சரியமா சேவிச்சுட்டார். இந்த கூடத்தாவர்கள் முதலியாண்டெல்லாம் போறீங்கன்னா இவர் வசதி அவர் சொல்லுவார், அவர் வசதி இவர் சொல்லுவார். நான் வடுக நம்பி சொல்லுவார், 2 பேரும் வசதி இல்லைன்னு சொல்லுவார். ஏன்னா அவர் இருக்கிற கிண்டல் பண்ணார். அவர் குரு பக்தர், ஆச்சாரிய பக்தர். முதலியாண்டான் கூடத்தாவர்கள் கிண்டல் பண்ணார். 2 பேரும் பாவம் இருகரையாது. நம்ம சம்சாரத்துக்கு 2 கரை, ஒரு கரை ஆச்சாரியன், ஒரு கரை பகவான். அவரோட அபிப்பிராயம் அப்படி. இவர் ராமானுஜன்ற ஒரு கடையில ஒதுங்கிட்டார். அங்கன்ற ஒரு கடைக்கு மறந்து போக மாட்டார். இந்த கூரத்தாவன் உதவியான சமயத்தை இந்த கடையில் இருப்பார், ராமானுஜன் இருப்பார். திடீர்னு கொஞ்சம் பெரிய கஷ்டம் வந்ததுன்னா அங்கேயே ஒரு பேர் அங்கன்னு ஒரு கடைக்கு போயிடுவார். இது கிடையாதுன்னு கிண்டல் பண்ணுவார். அந்த குரு பக்தி ஆச்சரியம். ஒவ்வொரு மகாத்மாக்களுடைய மனோபலமும் தப்போபலமும் அவருடைய நான் பலமும் இருக்கே. நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை, கொசு கூட கிடையாது, ஒரு குழு, அவ்வளவுதான். அந்த மாதிரி அந்த உத்தவரும் மித்திரரும் மீட் பண்றா. ஆச்சரியமா பரஸ்பரம் சேவிச்சுக்கிறா, ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. அதே ஆனந்த மகான உத்தவருக்கு சமாதானம். கிருஷ்ணனை இழந்துருந்து உட்கார்ந்து இருக்கா. உத்தரனுக்கு இது தெரியாது. பகவான் சொர்க்க ஆரோபணம் பண்ணாலும் உத்தரனுக்கு தெரியாது. உத்தவருக்கு நன்னாதிரியம். அப்படியே பத்திரிகாசனம் போலான்னு வந்தவர் யமுனா ஆத்தங்களுடைய உட்கார்ந்து இருக்கார். சரி, பகவானுடைய லீலைகள், கோபிகளுடையதான அனுகரண விஷயங்கள், ராதிகாவுடைய ஸ்மரணம், இதெல்லாம் ஸ்மரிச்சுட்டு அழகாக உட்கார்ந்து இருந்தார். மித்ரனை பார்த்தோட நெஞ்சு குதூகலமாக எடுத்து மித்ரன் பார்த்து கையை கூப்பிடா. அகோபாக்கியம் அகோபாக்கியம், என்ன இருக்கடா, கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னு கேட்டுட்டார். போச்சு, அவ்வளவுதான். இதை பார்த்து கேட்டுக்க வேண்டாம். பக்தாளுக்கார என்ன தோணும், அதாவது ஸ்ரீரங்கத்திலேருந்து வரா அப்படின்னா உத்தமமான பக்தா அங்கன் எப்படி இருக்கான்னு கேட்பான். பார்த்த மாமி சோக்கியமா மாமா சொல்ல கேட்கவே மாட்டான். கேட்கறான்னா அவ பக்தா இல்லை. திருவள்ளிக்கு தான் வரலாம். ஆசாரி பக்தி சேவிச்சுட்டு இருக்கா, எப்படி இருக்கா, நீங்கள் கோவில் கோஷ்டி வராலும் இப்படி கேட்கணும். அது பக்தி. அது திருவிழா ஒழுங்கா இருக்கா, கிளீனா இருக்கான்னு கேட்டாச்சுன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. குத்தம் சொல்லலை. சுத்தமான திவ்ய தேசத்துல கூட தேவையில்லாத விஷயங்களை ஸ்மரிச்சுட்டு பேசிட்டு கிடக்கிறவன் அதுதான் பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும். பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும். நமக்கு தெரியாது. திவ்ய தேசம் ஒரு சுரிநாய் அடைஞ்சா கூட சுயம் கொலை செய்யறவங்களா கூட இருக்கும், பராச பற்றா கூட இருக்கும். நமக்கு தெரியாது. பெரியவாள் அப்படிதான் தியானம் பண்றா, எனக்கு அப்படி இடத்த கொடுத்துடா, மனுஷ ஜென்மா வேண்டாண்டா அப்படின்னு கதறா, கொலை செய்யறாடா, பராசம்
அத்தனை மகாத்மாக்கள் ஸ்ரீரங்கத்துல ஏதாவது ஒரு கல்லா இருந்தா கூட தேவலன்னு கதறு. அதனால பகவத் தியானம் பண்ணணும். இவர் உடனே கேட்கிறார், கிருஷ்ணன் எப்படி இருக்கா? கிருஷ்ணன் சப்தம் இருக்கே, ஜன்மாவுக்கு சுகம் தரும்படியான ஒரு சப்தம் கிருஷ்ண சப்தம். கருப்பர் துக்காராம் மனைவி சொல்லுவா, கருப்பர் அவ்வளவுதான், வேற வார்த்தையும் சொல்ல மாட்டார். பாண்டவர்கள் விட்டுலாம் கிடையாது, கருப்பர் ரொம்ப அழகான தமிழ் அப்படியே பண்ணிட்டு. அந்த மாதிரி அந்த கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னு உத்தவர் குலுங்கி குலுங்கி அழற. ஆனா மேற்கெல்லாம் குத்துட்டு நிற்க ரொம்ப நேரம் ஆச்சு, சமாதானம் பண்ண முடியல. யாரால சமாதானம் பண்ண முடியும்? ஏதோ கைய காலையில இருந்தா சமாதானம் இல்லை. அப்பா அம்மாவோட சரி மனசு 5 நாள் சமாதானப்படுத்திக்கலாம். தனத்தை இழந்தாலும் எதை இழந்தாலும் சரி, இது காலத்துக்கு போலன்னு இருக்கலாம். கிருஷ்ணன் ராமி அம்மா இருக்க முடியும். என்னோட சத்தாக முடிய போகிறது, இல்லாடி ஏதாவது விஷயங்கள் முடியாது, வசனம் முடியலாம். அதுவே முடியறதே. கிருஷ்ணன் கிளம்பிட்டா சர்க்க ஆரோக்கியம் பண்ணிடுறது ரொம்ப கஷ்டம். உத்தவனா இருந்து நெஞ்சு பழந்து வெடிச்சிடும். ஒரு பக்கம் துக்கம் நெஞ்சு அடைக்கலாம். அம்மா கூப்பிட்டா கூட கிருஷ்ண பூஜை முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொன்ன அந்த உத்தவன், கிருஷ்ணன் இல்லாம வாழ தெரியாத உத்தவன் எழுந்து நிற்க. ரொம்ப நேரம் கழிச்சு சுய பிரஜம் வர இருக்கிறா. என்ன சொல்லுவேன், எதை சொல்லுவேன்டா? கிளம்பிட்டான். தன்னுடைய தானே யாதவ கூட்டத்தை தானே அவ்வளவு அழகா ஒரு ஜோட பிராமண சாபம்னு ஒன்று ஏற்படுத்தி எல்லாரையும் அடிச்சு போட்டான். ஒவ்வொருத்தையா கிளப்பினான். 125 வருஷ கால பரியந்தம் தான் இருந்தான் கிருஷ்ணன். 125 வருஷம் இருந்தான். எல்லா லீலைகளையும் பண்ணான். கோபிகளுக்கும் மோட்சத்தை கொடுத்தான். என்ன தெரியுமா? அம்மா கட்டி சுருக்கமா சொல்லிட்டான். பூதனா மோட்சத்திலிருந்து கிருஷ்ணன் பத்திரிகை கல்யாணம் பண்ணது, யஜ்ஞபதி இருக்கிறவங்க எல்லாம் அழகாக ஒரு சின்ன கிருஷ்ணன் கடகடகன்னு உத்தவர் பேச ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். பாகவத்துல தசமஸ்கந்தத்துக்கு கிருஷ்ணலீலாவ சுருக்கமா கடகடகன்னு இந்த உத்தவரை சொல்ல ஆச்சரியமா உத்தவர் கேட்பான். ரொம்ப அற்புதமா இருக்கும். நிஜமாவே சில இடங்கள்ல ரிப்பீட்டேஷன் மாதிரி இருந்தாலும் இவா வார்த்தையில அவ அதை சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு தனி நளினம் இருக்கத்தான் செய்யணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரங்கநாதன் ஒருத்தன் தான், ஆனா அத்தனை ஆழ்வார்களும் பாடுறா. ஒவ்வொரு ஆழ்வார்கள் பாடும் பொழுது ரங்கநாதன் வேற விதமாகத்தான் தெரியலாம். அமரநாதிகிறான் வாசிச்சா ரங்கன் வேற மாதிரி தான், திருமாலை வாசிக்கும் பொழுது வேற மாதிரி தான். அதே தொண்டடிப்புடைய திருப்பள்ளி எழுத்து ரங்கன் வேறதான், ஆண்டாளுடைய நாச்சியார் ரங்கன் வேறதான், பெரியாழ்வார் திருமொழி ரங்கன் வேறதான். ஆனா ஒரு ரங்கன் தான், சந்தேகமா இல்லை. ஜிலேபி ஆப்பிள் நிறைய டப்பா ஒழுக்க ஜிலேபி வச்சிருக்கோம்னா ஒவ்வொரு ஜிலேபி சாப்பிடும் பொழுது ரசம் வேறதான், ருச்சி வேறதான். இது போல இருந்தால் அது வேறதான். அந்த மாதிரி ஆச்சரியமா இவர் சொல்றாரு. எல்லாம் கேட்டார். அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டான். புத்திரனுக்கு துக்கம் நெஞ்சு அடைக்கணும் ஒன்றை சொல்லலையே. ஆனா பெரியவன் தானே, புத்திரா போன்னு சொல்லி கூப்பிடாரு. கூப்பிடலையா? பகவான் அவ்வளவு அழகா உட்காந்தான், கிளம்பினான். அப்ப மைத்ரேயரும் நானும் தான் இருந்தோம். பகவானத்தை கேட்ட ஏதானும் சொல்லணும்னே அவன் பாகவதத்தை சொன்னான்டா அப்படின்னு ஏன் போகா எனக்கு பாக்கியம் கிடைச்சு பாகவதம் நீங்க சொல்லுங்களே. பாபா பாகவதம் பேசி பாகவதம் சொல்லு, நீங்க பாகவதம் சொல்லுங்களே. இல்லை விட்டுறா, எனக்கு பாகவதம் சொல்லணும்னு சொல்லி பகவான் மைத்ரேயரை நியமிச்சு போயிருக்கான். கேட்ட உடனே புத்திரன் ஓன்னு நெஞ்சு கதற அழகா. சொன்னா இறக்கும் பொழுது எவனை ஸ்மரிக்கணுமோ அவனே கிளம்பும் பொழுது ஒன்ன ஸ்மரிச்சான். இவன் ஸ்மரிச்சான். அகம் ஸ்மராமி மத்பக்தம்னு இவன் ஸ்மரிச்சான். தேவகி நினைக்கல, வசுதேவன் நினைக்கல, ருக்மிணி பிராட்டி, ராதிகா, கோபிகள், அர்ஜுன் அத்தனை ஒரு தள்ளு தள்ளிட்டு கிளம்புற சமயத்துல இந்த தாசி புத்திரன் மித்ரன் ஸ்மரிச்சான். மித்ரன் வருவானா, சுத்தி அடிச்சுருக்கான். மைத்ரேயர மித்ர குழந்தை வந்தா பாகவதன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனான்னு இப்பதான் சொல்ல. அவன் ஸ்மரிக்கணும். நம்ம கிளம்ப பொழுது நம்ம ஸ்மரிக்கணும்னு இல்லை, அவன் ஸ்மரிக்கணும். அகம் ஸ்மராமி மத்பக்தம் சிதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாது சாம்யே சிதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஹத்தம் பிரியமானம் து காஷ்டபாஷாண சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் வராகம் சொன்னான். அங்கெல்லாம் நல்லா இருந்து நாடு நம்மளெல்லாம் ஜம்மன் இருக்கிற சமயத்தை திமிர் எடுத்து அங்கங்க அலைஞ்சுட்டு கிடக்கிற சமயத்துல உலகத்திற்கு காரணமும் பிறப்பற்றவனாகி என்னை யார் ஸ்மரிக்கிறானோ
அவன் கட்டையும் போலே கல்லும் போலே தன்னளவு இழந்து அடுத்த வாழ்க்கை எப்படாப்பா போவான்னு காத்துண்டு கிடக்கிற தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரம் ஒரு பக்கம் வளர்த்த அந்த சமயத்துல அவடா முன்னாடி என் நாமத்தை சொல்லியிருக்கானே, இத்தனை மாதிரி ஏகாதசி உபவாசம் இருந்திருக்கானே, பாகவதம் கேட்டிருக்கானே, ராமாயணம் வாசிச்சிருக்கானே, கோவில்ல தரிசனம் பண்ணிருக்கானே, இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணிருக்கானே அப்படின்னு அகம் ஸ்மராமி மத் பக்தம், அந்த பக்தன் நான் ஸ்மரிக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கிறேன்னு வராகமூர்த்தியாய் இருந்து சொன்னதை இந்த பகவான் கிருஷ்ணன் மித்ரன் வருவான். பகவான் மித்ரனை பார்க்காம கிளம்ப முடியல. ஆனாலும் காரியம் முடிஞ்செடுத்து இவ்வளவு அவதார காலம் நிர்ணயம் பண்ணி வச்சுட்டு இருக்கான், கிளம்பிட்டான். அதனால மைத்ரே எடுத்த மித்ரன் வருவான், விஷயத்தை சொல்லுங்க. சமயத்தை பார்க்கிறோம், எதுக்கு 2 பேர் தெரியல. நான் ஒரு உட்கார்ந்து இருக்க பக்கத்துல மைத்ரே இருக்கா, எங்க ஸ்மரணம் இல்லை, எங்கேயோ சுத்திட்டு கிடக்கிற மித்ரனை ஸ்மரிக்கிறோம்னா மித்ரனுடைய சரணகமனங்களுக்கு வந்தவன் அப்படியே மானசீகமா விழுந்தவன் நான் ஸ்மரிக்கணும். யதிராஜர் கிளம்பின பொழுது ரங்கன் ஸ்மரிச்சான். யதிராஜன் கிளம்பினார், 120 வரியர்கள் எடுத்து கிளம்பினார். அவருடைய பள்ளிப்படத்துல காவேரி ஆத்தனை எடுத்துவான். என் ராமானுஜனை என் வசந்த மண்டபத்தில் வைங்கோ, எங்கே போகப்படாது இருக்கும். ரங்கன் ஸ்மரிச்சான். யதிராஜர் கிளம்பின பிறகு விட ரங்கன் ஸ்மரிச்சான். ஸ்மரிக்கணும், ஸ்மரிக்கணும். பரமாத்மா ஸ்மரிக்கிறான், சதாசனங்களை ஸ்மரிக்கணும். கூடத்தான் கிளம்புற சமயத்தில் எதிராஜர் ஸ்மரிக்கிறார். இன்னிலேருந்து வைகுண்டத்தை கொண்டாட்டம் நமக்கு தான் கொண்டாட்டம் அப்படிங்கிறது. ஒரு கூடத்தான் வைகுண்டத்தையோ ஒரு கலந்து ஸ்மரிக்கணும், பெரியவங்க ஸ்மரிக்கணும், பகவான் ஸ்மரிக்கணும். ஒரே ஏறினா கூட அவா நினைச்சா, இவா நினைச்சா, தாத்தா பாட்டி மாமா மச்சா மண்ணா கட்டி திருப்பி எல்லாம் சொல்லி வச்சுருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் 16 ஏரி காத்த ராமன் நினைக்கிறான்னு சொல்லும் பொழுது, ராமானுஜன் நினைக்கிறான்னு சொல்லும் பொழுது அவ்வளவுதான் நமக்கு ஸ்ரத்த. அவளை எங்கேயோ ஓரத்தை வச்சுருப்போம், யாரை பக்கத்தை வச்சுக்கணும், அவளை தூக்கி ஓரத்தை எங்கேயோ வீசி எரிஞ்சாச்சு. நான் சொல்ல ரொம்ப வருத்தப்பட்ட ஆளுகிட்ட குழம்பு. ராமானுஜர் ஸ்மரிக்கிறான்னு சொல்றதோட எனக்கு குறையும் பொழுது, அடிச்சும் பொழுது அம்மா நினைக்கிறேன், அப்பா நினைக்கிறேன், யாரோ நிஜமா நினைக்கிறாரோ இது நமக்கு இவா ஸ்மரிக்கிறான்ற மாதிரி ஒரு ஸ்மரணம் வேண்டாமா? இங்க மித்ரனை எம்பெருமான் ஸ்மரிச்ச அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், யாரையுமே ஸ்மரிக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு வஸ்து, எல்லாருமே ஸ்மரிக்க வேண்டிய ஒரு வஸ்து இங்க மித்ரனை ஸ்மரிச்சான்னா இதை விட வேற என்ன வேணும்? பாக்கியம். ஒரு தாசி புத்திரன், வேலைக்காரியுடைய புத்திரன், ஆச்சரியமான ஒரு மித்ரனை கிருஷ்ணன் ஸ்மரிச்சான். தாயார் நினைக்கல, நித்திய சூரியன் நித்திய முக்தர்கள் சென்றால் விடையாமல் இருக்க ஆதிசேஷனையும் விட்டான், விஸ்வக்சேனர் விட்டான், கருடாழ்வாரை விட்டான், சிறிய திருவடி விட்டான். அத்தனை பேரும் ஒரு தண்டு தள்ளிட்டு ஒரே ஒரு மித்ரனை ஸ்மரிச்சுட்டு எம்பெருமான் கிளம்பினான்னா மித்ரனை மாதிரி ஒரு பக்தி பண்ணி பார்த்தேன். அது அப்படியே மலைச்சு 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 போன முதல்ல பாகவன் வாசிக்கும் போது மித்ரன் இப்படி ஸ்மரிச்சிருக்கானே, இப்படி ஸ்மரிச்சிருக்கானே, இப்படி ஸ்மரிச்சிருக்கானே. ஸ்மரிக்கணும், ஸ்மரிக்கணும். சுவாமி ராமானுஜர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ராஜனுடைய உபதிரவத்தினால ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பி போயாச்சு. மேற்கோட்டை திருநாராயணபுரத்தில் 12 வருஷம் இருந்தார். வர வரைக்கும் ரங்கன் ஸ்மரிச்சுட்டு இருக்கான். வந்த உடனே என்ன ராமானுஜா ரொம்ப மெலிஞ்சு போயிட்டியாடா குழந்தைன்னு என்னை பார்க்காம மெலிஞ்சு போயிட்டியா. 12 வருஷம் கழிச்சு ராமானுஜர் ரங்கனை ஸ்மரிச்சாங்கன்னா பெரிய விஷயம் இல்லை, ஸ்மரிச்சு ஆக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு ஜீவனுக்கு. ஆனா இந்த ரங்கனை ராமானுஜர் என்னைக்கு வருவான் 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 வருவான்னு பார்த்துட்டு கிடந்தான்னா ஸ்மரணை. எப்படி ஒரு பக்தி பண்ணிருப்பாரு எத்திராஜ் சுவாமி ராமானுஜர். மீரா வருவாளான்னு காத்துட்டு கிடந்தான் துவாரகாதீசன். கதவை பூட்டி வச்சு யாருக்கு தான் காட்ட மாட்டேன், மீரா தான் முதல்ல பார்க்கணும்னு கதவை அடைச்சி வச்சுருக்கலாம். மீரா வந்தோடனே கதவை திறந்தா மீரா வைஷ்ணவ விட அப்பதான் காட்சியை கொடுத்தான். காத்துட்டு கிடந்தான் துவாரகாதீசன். பாண்டவன் காத்துட்டு கிடந்தான். துக்காராமே இன்னும் வரலையான்னு காத்துட்டு கடற்கறான். காத்துட்டு கடற்கரம் எம்பெருமா ஸ்மரிச்சுட்டானா மித்ரன். கேட்டவுடனே மித்ரன் கதறி கதறியான். இந்த நீசனை, இந்த அதமனை, இந்த மகாபாவி பிரபு ஸ்மரிச்சானா? நான் ஒண்ணுமே பண்ணதையே ஏன் ஸ்மரிச்சான்? அதான் கிருஷ்ணன் சொல்லிட்டார். அதான் கிருஷ்ணன். நம்ம நீசன் நினைக்க 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 நம்மளே அவர் நினைச்சிருக்கான். நம்ம பெரியவன் நினைக்கிறேன் நம்ம மறந்து போயிடும். நம்ம நீசன்னு கீழே இறங்க 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 அச்சோ 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 குழந்தைக்காக இறங்கணும். பார்த்தோன்னா எத்தனையோ ரொம்ப புத்திசாலித்தமா இருக்கும். அதனால ரொம்ப மரியாதை ஒரு பாசம் தான் நமக்கு இருக்காது. ஒரு இருக்கும் பெருமையா இருக்கும். அவ்வளோதான். அதே மூல வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை நம்மளையே நம்பி கிடக்கிறதுனா அதையே நினைச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி
ரக்ஷிதவ்யாஸ்வயா சஸ்வத் கர்ப்பபூதாதபோதனாஹ. அந்த காலத்து ரிஷிகள் ராமனை பார்த்து சொல்றார், நாங்கெல்லாம் பால்குடி மாறாத சின்ன சிசுக்கள், நீ தான் காப்பாற்றணும். அதனாலே ராமன் காப்பாற்றணும். ரட்சிக்க நாங்க மாட்டோம். என்ன அவசியம் இருக்கு? நாங்கெல்லாம் உன் குழந்தை, உன் சொத்து, நீ ரட்சகன் வேணா நீ ரட்சிச்சோம், அவ்வளவுதான். ரட்சிக்கலன்னா உனக்கு தான் அவமானம். நாங்க ரட்சிச்சுக்க மாட்டோம். நம்ம ஒரு பட்டு துணி இருக்கிற ஒரு தங்கம் இருக்குன்னா நம்ம தான் பத்திரமா வச்சுக்கிறோம். அது ஒன்று தான் பத்திரப்படுத்திக்கிறதே கிடையாது. ரொம்ப அது பாட்டுக்கு இங்க வேணா இருக்கிறது. எச்சமான இட்ட வழக்கா இல்லையா? அந்த மாதிரி அப்பா கிருஷ்ணன் ஒன்னா ஸ்மரிச்சாண்டான்னு உத்தரர். உத்தரர் கண்கள் ஆனந்த பாஷ்பம் அழகா எல்லாம் பேசிட்டு இருந்த வெளிய வெளிய வெளியே உத்தரனும் உத்தரவும் யமுனார்த்தங்கள கிருஷ்ணலீலா வைபவங்களை இவர் சொல்ல அவர் சொல்ல இவர் கேட்க அவர் கேட்க நிஜமாவே ஒரு ராத்திரி ஒரு சுக்கம். பாரத பூமியில ஒரு ராத்திரி சிறிய முக்கியத்துவம் இருக்கு. ஆண்டவரை கொடுத்து மகனாகிறது ஓர் இரவின்றார். ஒரு ராத்திரி ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு. ஒரு ராத்திரி தான் திருமணம் கணிகரமே காஞ்சிபுரத்தோட கிளம்பி போனான். ஒரு ராத்திரி தான் கிருஷ்ணன் அங்கே இங்க வந்தான். ஒரு ராத்திரி தான் ராமன் எல்லா அயோத்தியா சொல்லி ஏமாத்திரி ராத்திரி ராத்திரி கிளம்பி. ஒரு ராத்திரி நபையாள பூதத்தாள பேயாள திருக்கோவில் ஒரு ராத்திரி ரொம்ப பெரிய நன்னா பார்த்த புராண இதிகாசங்கள் சம்பிரதாய விஷயங்கள் பக்த தெய்வம் எல்லாத்தையும் ஒரு ராத்திரி இருக்க ரொம்ப விசேஷமா தான். ஒரு ராத்திரி தான் நாமதேவர் பசனை கேட்கறதுக்காக பாண்டங்களை பார்த்து பிடிச்சவரோட தவிர செவரு சாயங்களை சொல்லி இவன் அழகா உட்காந்து முத்துக்குட்டியமா உட்கார்ந்து இருந்தான். அந்த ஒரு ராத்திரி நம்மதான் சொல்ல முதல் ராத்திரி ரொம்ப விசேஷம் எல்லாம் கொண்டாடி இருக்கோமே, எதுவும் ஒண்ணுமே கிடையாது. எம்பெருமான் அனுபவிக்கிற அந்த ஒரு ராத்திரி, எம்பெருமான அனுபவிக்கிற ஒரு ராத்திரி, எம்பெருமான் நம்மள அனுபவிக்கிற அந்த ஒரு ராத்திரி ஜன்மாவுக்கு அவசியம். அதுதான் சர்வசிரேஷ்டம். அத்தனை அற்புதமா அனுபவிச்சாரு. விடுஞ்சது உத்தவர் தாத்தா கிளம்புறேன் பார். உத்தரம் கேட்டா எங்க ஒரு அதிகாசம் அதிரி அவசரத்துள்ளானே நாராயண இருந்து தபசு பண்ணும்படி அணிமலை உனக்காக தபசு பண்ணான். நம்ம சுகப்படணும். நம்மெல்லாம் வருஷத்தை அப்பப்பதான் போய் பார்க்கணும். எப்பயும் யாரும் கிடையவே கிடையாது. அப்போ கூட அவங்க இருந்துருக்கான். கருணா சாக்க ஆச்சரியம். பத்ரிகாசனம் போறேன்டா, நேர போய் மைத்ரேயில பாருன்னு சொல்லியாச்சு. அப்படியே அதையே நினைச்சுட்டு இருந்தா உத்தவர் போனவர் கூட ஒரு மனசு கேட்கணும். என்ன ஸ்மரிச்சுட்டானே, என்ன ஸ்மரிச்சுட்டானே, என்ன ஸ்மரிச்சுட்டானே, ரொம்ப என்ன ஸ்மரிச்சானே நினைச்சுட்டே இருந்தா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆஸ்வாசப்பட்டு மைத்ரேயருக்கும்படியான கங்கையோட உற்பத்தி ஸ்தானம் கங்கோத்ரி போனார். மைத்ரேயர் உட்கார்ந்து இருந்தார். புத்திரனை பார்த்த உடனே கண்கள் ஆனந்த பாஷாவா காத்துட்டு கிடக்க ஒருத்தனுக்காகத்தான் காத்துட்டு கிடக்கிறேன். ஆச்சாரிய புருஷர்கள் சிஷ்யாளுக்காகத்தான் காத்துட்டு கிடக்க நிஜமானது நமக்கு தெரியாது. சுவாமி ராமானுஜர் என்பார் கோவிந்த எப்படாவா சம்பிரதாயத்துக்கு வருவான்னு காத்துட்டு கடந்தார். ஆச்சரியம், விசேஷம். புத்திரன் அழகா வந்துட்டார், கையை கூப்பிட்டார். உங்கள் ஆனந்த பாஷம் உங்களை பார்க்கும்படியான ஒரு பாக்கியத்தை எம்பெருமான் கொடுத்துட்டானே. விசேஷம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருதான் சிருஷ்டி ஸ்திதி சங்காரம் தான் பண்றார். குருதான் சாட்சாத் பரபிரம்மம். நல்லா தெரியும். அஜ்ஞானத்தை அழிக்கும் பொழுது ருத்ரம் இருக்கு. நம்முடைய நாம சாத்விய குணத்தையும் பக்தியையும் அழியாம காப்பாற்றும் பொழுது விஷ்ணு. நமக்குள்ள தேவையை சிருஷ்டிக்கும் பொழுது கண்ணாதி. ஆச்சரியமான பிறந்தும் பெருமாள் தானே விழாவும் பெருமாளாக வந்தா போலே இருப்பீராக சொல்லுவார். பிறந்தும் பெருமாள் வந்தனார் விழாவும் பெருமாள் ஆச்சாரிய புருஷன். आचार्य श्री हरि साक्षात सररूपिणः संचि आचार्य स्वयं हरिरूपं परमाणु परमपुरुषं गुरुरेव परं ब्रह्म गुरुरेव परं धनं गुरुरेव परकाम गुरुरेव परायणं गुरुरेव परागति गुरुरेव पराविद्या भगवानिये நமக்கு பிரியா இருக்கிறதால அந்த குரு பகவானை காட்டிலும் ஒருபடி வசதி. குரு பகவானுக்கு சமானம் இல்லை, அதை காட்டிலும் வசதிங்கிறார். பகவான் கூட ஒருபடி கீழே
அந்த மாதிரி அந்த குரு சரணகமலங்களில் விழுந்தா அழகா கையை கூப்பிட்டா மைத்திரேயர் பார்த்தா 1000 கோடி கர்மாக்கள் ஜனங்கள் எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லை, ஒரு திருப்தி அடையிறது இல்லை. சின்ன வயசுல பலூனை வச்சு விளையாடணும், என்ன பிரயோஜனம் கிடைச்சது? அழகா விதமாக மும்பையில் வச்சு விளையாடணும், அதனால ஏதாவது பிரயோஜனம் இல்லை. சின்ன வயசுல யாரோட கூடி பாடி யாரோட தூக்கி கொஞ்சிட்டு இருந்தா யாருமே நமக்கு ஞாபகம் இல்லை, அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்காது இல்லை. பல விஷயங்கள்ல பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கைக்கு அதுக்கு சம்பந்தமே பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே கிடையாது. இங்கே வெளியூருக்கு போவோம், ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் டிராவல் என்ன பிரயோஜனம்? ஊருக்கு போகிறோம், சரீரம் இங்கே நாங்கள் போகிறோம், அவ்வளோதான். வெளியே 10 மணி நேரத்தில் என்ன சம்பாதிச்சோம்? ஒன்றும் இல்லை. நான் 10 நேரம் நாமசம் பண்ணால் பிரயோஜனம், தியானம் பண்ணா பசகோவிந்தம் பசகோவிந்தம் இருந்தோம்னா பிரயோஜனம் இருக்கு, பிரயோஜனம் இருக்கு. பக்தி பண்ணா சின்ன வயசுல விதமாக வஸ்திரம் போட்டுருக்கோம், நம்ம போட்டுக்கிற அப்பா போட்டு விட்டா அழகா, அப்பா அம்மா போட்டு விட்டா அனுபவிச்சா, நமக்கு அந்த வஸ்திரம் கூட ஞாபகம் இல்லை, நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒன்றும் இல்லையே, ஒரு பிரயோஜனம் நமக்கு ஞாபகம் கூட கிடையாது. அதனால வித்ரான் சொன்னார், எல்லாரும் 1000 கர்மாக்கள் பண்றா, ஒரு பிரயோஜனம் இல்லை. கடைசியில் ஆத்மா கஷ்டப்பட்டு போயிடுறது, எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுறது. சம்சாரிகள் சுகம் அனுபவிக்கிறது வழி சொல்லும் போல உத்தமமான பகவத் விஷயம் சொல்லும் போது அப்படின்னு உடனே மைத்திரப்பா ஆச்சரியமா கேட்டதா குழந்தை, வாசுதேவ பகவத் பக்தி ஒண்ணுதான் சிரேஷ்டமான அன்பே தகழியாகவே நீயாடி இங்குருவை சிந்தை இடுதிரியாக இருக்கணும். பக்தி பண்ணிட்டே இருக்கணும், பக்தி தான் அவசியம், அதெல்லாம் அனாவசியம் தான். பக்தி பண்ணாதான் அது எல்லாமே அவசியமா மாறல, அனாவசியம் தான். சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஊனேறு செல்வத்து உடன் பிறவியாங்க ஆனேறு ஏழென்றான் அடிமை திறமல்லார் ஊனேறு சங்கம் இடத்தான் தன்மை கடத்து போனேறி வாழும் முருகாய் பிறப்பேனே. சும்மா உடம்புல சதை ஏறி விதவிதமா சரீர சுகம் அனுபவிக்கலான்னு சொல்லும்படியான செல்வ செழிப்போட ஒரு மனுஷ சரீரம் எனக்கு வேண்டாம். அதை காட்டு திருமலை மேல ஒரு குருகா இருந்தாலும் பிரயோஜனம். அப்படியே மனுஷ சரீரம் கிடைச்சாலும் பொன்பட்டில் பிடித்துடனே புறப்பெருவனாவேன்னு பெருமானுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணும்படியா இருக்கணும். இல்லைன்னா அவளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியா பரிச்சாரக பிருத்திய 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 இதி மாம் ஸ்மர லோகநாதன் அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியேனாக இருந்தா கூட இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அதோட திருப்பதி மேல நம்பகமாக இருக்கும் தவமுடைய ஆவே ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மரமா திருப்பதியில இருந்தாலும் பெரிய பிரயோஜனம் உண்டு. அந்த மாதிரி 1000 காரியங்கள் பண்றா, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லடா குழந்தை. பக்தி பண்ணணும். அந்த பகவான் தான் பிரளயத்துல மிச்சப்பட்டு கிடக்கணும். கரார விந்தே நபகார விந்தம் முகார விந்தே விநிவேசயந்தம் படஸ்ய பத்ரஸ்ய குடேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. லீலாசுர கிருஷ்ண கருணாமரத்தை சின்ன ஆனந்தளிர்ல செந்தாமரை கைகள்னால செந்தாமரை பாதத்தை பிடிச்சு செங்கனி வாழ வச்சுட்டு ஜோரா படுத்துட்டு இருக்கான். எல்லாத்தையும் அழகாக முழுகிட்டு ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சரணாரவிந்தங்கள் ஒண்ணுதான் சுகம் தரக்கூடியது. அவன் ஒருத்தன் தான் தனியா இருந்தான், யாரும் இல்லை. அப்ப பகவான் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே மாயை இது பண்ணான். அந்த மாயிலிருந்து தான் மகத்தத்துவம் வந்தது, அதுலேருந்து அகத்தத்துவம் வந்தது. அது சாத்வீகம் ராஜசம் தாமசம்னு பிரிஞ்சது. சாத்வீகத்திலிருந்து தேவதைகள் மனசெல்லாம் உண்டாயிற்று. ராஜசத்திலேருந்து பார்த்தா கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் உண்டாயிற்று. தாமச அகங்காரத்திலேருந்து பார்த்தா அவ்வளவு அழகா பஞ்சபூதங்களும் அதனுடைய தன்மாத்திரைகளும் உற்பத்தி ஆச்சு. இது எல்லாம் சேர்ந்து கூட ஒழுங்கா ஒழுங்கு சிருஷ்டி பண்ண முடியல. பகவானுடைய கிருபையினால எல்லாம் சேர்ந்த பொழுது அழகா ஒரு அண்டத்தை சிருஷ்டி பண்ணிட்டு அப்புறம் எம்பெருமான் அதுக்குள்ள ஆவிர்வச்சான். சிருஷ்டி கிரமத்தை சொல்றார். அதுக்குள்ள எம்பெருமான் ஆவிர்வச்சான். அதன் பிறகு அந்த அண்டம் இருந்தது. அப்புறம் எம்பெருமானு தன் சுய சங்கல்பத்தால எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணான் தான். இப்படித்தான் லோகம் சிருஷ்டி ஆரம்பிச்சது. எம்பெருமானுடைய சிருஷ்டி கிரமம் இதையே சிருஷ்டி பண்ணா அத்தனை ஒரே பதில் சொல்றான். அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, இது லீல, அவ்வளவுதான். குழந்தை விளையாட்டு மாதிரி பாம்பை ஏன் இப்படி படைச்சான், சிலந்தி ஏன் இப்படி படைச்சான், ஏன் எரிமலையை படைச்சான், ஏன் அவ்வளவு அழகா நதியை படைச்சான், ஏன் கடலை படைச்சான், ஏன் கடல் ஜலத்தை உண்டா வச்சான், எல்லாம் அவனுக்கு பிடிச்சிருக்க பண்ணிட்டு இருக்கு. அவ்வளவுதான் லீல. இது கூட பெரிய காரணம் யாராலையுமே சொல்ல முடியல. அத்தனை சிரேஷ்டம். அதுல பஞ்சபூதங்களை பத்தி நான் தெரியவா சொல்லியிருக்க மாதிரி வேற எந்த மதமுமே சொல்லணும். அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு.
பல பேர் நினைச்சிருக்கா இந்து தர்மத்துல சயின்ஸ் இல்லைன்னு. இந்து தர்மம் மாதிரி சயின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு தர்மம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. மார்கழி மாசம் வெளியே காலம்பரம் பசனை போறதுலேருந்து சயின்ஸ் இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் சொல்றோம் ஓசோன் இருக்கு, 7 மணி வாக்கிங் போகும்போது டாக்டர் சொல்ற எல்லாம் போறோம், காணா போய் தொலைஞ்சாலும் போக மாட்டேன், நாயோட தான் போவான். என்ன ஆச்சரியம்னா நாய் முன்னாடி போகும், மனுஷன் பின்னாடி போகும். எல்லாரும் மனுஷன் பின்னாடியே போகாத பகவான் பின்னாடி போகும்னா இது முன்னாடி யோகன் இருக்காங்க. கிண்டல் பண்ணல, உண்மையா சொல்றேன். மனசு எப்படிலாம் ஏமாத்துறது பாருங்க. அழகா சமயத்தில் பசனமாறு போனா பிரயோஜனம் இருக்கு. பியூர் சயின்ஸ் இது. சயின்ஸ்னால தான் அவளை அழகா மார்கழி மாசம் பசங்க பண்ணுவோம்னு சொல்லி வச்சா. எங்கேயாவது கோடை காலத்தில் அடிக்காம பசங்க பண்ண யாரும் சொன்னாங்க, எங்கேயாவது சொல்லியிருக்காங்க பெரியவா. தெரியும் மார்கழி மாசத்துக்கு பலம் என்னன்னு தெரிஞ்சு சொல்லி வச்சிருக்கா. ஆகாரம் இப்படி சாப்பிடணும், ஏகாசி விரதம் இருக்கணும், துவாசி அன்னைக்கு நெல்லிக்காய் சேர்த்துக்கணும், சுண்டைக்காய் சேர்த்துக்கணும், அகத்திக்கீரை சேர்த்துக்கணும். அது 15 நாளைக்கு ஒரு தடவை அதை சாப்பிட்டா சரீரத்துக்கு நல்லது. முன்னாடி நாள் ஆகாரம் சாப்பிடாம வயிற்றுல குடல் உண்டான புண்ணெல்லாம் அது ரணம் ஆத்தும். 15 நாளைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறதுனால இந்திரியங்கள் எல்லாம் அது அடங்கும். மனசு பகவானிடத்துல ஈடுபடும். சக்தி நல்லா ஜோரா இருக்குன்னா அந்த மிஷின் கொஞ்சம் வேலை கம்மியாகும். இல்லாட்டி பிரபாதான் கூட அரைச்சிட்டே கிடக்கிறது வயிறு. அனாத வாழ்க்கை 15 நாளைக்கு ஒரு விரதம் ஜோரா ஏகாசினி மட்டும். அன்னைக்கு பார்த்து அழகா அந்த சந்திரனுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேஸ் எல்லாம் பாஸ் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி புத்தி சரீரத்துல மாற்றங்கள் உண்டாகுது. அன்னைக்கு உபவாசம் இருந்தா நல்ல எல்லாம் ஒரு சமன்வயப்படும். எல்லாமே பியூர் சயின்ஸ். இந்த சயின்ஸ் இல்லாம ஒரு காரியம் எதுவுமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்கைக்கு சாதம் போடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே அவ்வளவு அழகா சயின்ஸ் இருக்கு. ஏன்னா காக்கைதான் அவ்வளவு அழகா ஆகாத தோட்டின்னு சொல்லுவாங்க. அது இருக்கிற வரைக்கும் தான் ஆகாதம் சுத்தமா இருக்கும். அதனாலதான் அதுக்கு அன்னம் போட்டு அது சாகதே வச்சுட்டு இருக்கும். எல்லா பூத தயை முதற்கொண்டு எல்லாமே உண்டு. நம்ம பெரியவாள மாதிரி சொல்லக்கூடிய சக்தி படைச்சவர்கள் லோகத்துல ஆள் இல்லை. காக்கால சந்தியாவந்தனம், ஆத்தியானிகத்துக்கு சாயங்கால சந்தியாவந்தனம் அப்பப்ப பாவத்தை டெபாசிட் பண்ணிக்காரு. நம்ம எல்லாம் பெருமையா சொல்லுவோம், அவெல்லாம் வாரம் கொடுக்குறவை பாவம் மன்னிப்பு கேட்கறா. நம்ம பெரியவா சேர்த்தே வச்சுக்காது. அன்னைக்கு அப்பப்ப டிஸ்கோஸ் பண்ணிவிடு, அப்பப்ப எடுத்து போடுது. ராத்திரி பண்ணியா காத்தால பண்ணிவிடு, காத்தால பண்ணியா மத்தியானம் பண்ணிவிடு, மத்தியானம் பண்ணியா சாயங்காலம். பாவமே வேண்டாம், தந்து இது நம்ம கம்பல் பண்றது இல்லை. அதுக்காக ஒழுங்கா இருக்கும். நம்ம கம்பல் பண்ணாதான் ஒழுங்கா இருக்க கூட்டமா இருக்கு. அதான் பெரிய கஷ்டமே. ஆச்சரியம். சனாதனமான ஹிந்து தர்மம் வாழை சாப்பிட்றதுல இருந்து பரிசேஷனம் பண்றதுல இருந்து பிராணாயாமம் பண்றதுல இருந்து சந்தியாவந்தனம் எல்லாம் பியூர் சயின்ஸ். இந்த சயின்ஸ் இல்லைன்னு யாரும் சொன்னா சொல்லவே முடியாது. இருக்கு காது குத்துறதுலேருந்து மூக்கு குத்துறதுலேருந்து மெட்டி போடுறதுலேருந்து காலில் கொலுசு போடுறதுலேருந்து தாலி மாற்றுறதுலேருந்து மோதிரம் கூட எல்லாத்தையும் சயின்ஸ் இருக்கு. எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த நரம்புகளுக்கு தங்கத்துடைய ஸ்பெருசம் அவசியம் அதுக்கு ஏற்ற மாதிரி. சும்மா கிடையாது. எல்லாம் அக்குபேஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்க சைனீஸ் அக்குபேஷர் பேசிட்டு இருக்கோம். எல்லாம் அக்குபேஷர் பாயிண்ட். இந்த காதுல எல்லாம் இந்த இடத்துல போடும்போது அவ்வளவு நல்லது. காது தோடு போடுறோம், அழகு ஒரு பக்கம். அதே சமயத்துல சரீரத்துக்கு நல்லது. கையில மோதிரம் போனா கொஞ்சம் சரீரத்துல கொஞ்சம் தங்கம் சேர்த்தா நல்லது. எல்லாருக்கும் காரணம் ஈயச்சும் ரசம் வச்சதுல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சரீரத்துல எந்தெந்த சத்துக்கள்லாம் சேரணும் அதுக்கு ஏற்ற மாதிரி இழுப்பு கடலை தாளிச்சு விடணும். அதுக்கும் ஒரு காரணம் இருந்தது இருக்கு. நமக்கு தெரியல. எல்லாம் நான்சி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் காரணம் இருக்கு. பெரியவா வந்த மாதிரி பண்றதுக்கு ஆள் கிடையாது. ஆள் கிடையவே கிடையாது. அத்தனை சிரேஷ்டம். இந்த காலத்தை பார்த்தா அழகா பழைய சாதிச்சமான காலகட்டத்தில் இருந்தவங்க சாப்பிடுவாங்க. எவ்வளவு விசேஷங்கள் இருக்குது, எத்தனை இருக்குது. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உட்காந்து எல்லாத்துக்கும் ஒரே பட்சணம் பண்ணப்படாதா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பட்சணங்கள் விதவிதமான அதுக்கேற்ற மாதிரி லேகம் என்னமோ சொல்றாங்க. நம்ம பெரியவாள மாதிரி சயின்ஸ் தெரிஞ்சவங்க கிடையாது. நீ குழந்தைகள் எல்லாம் என்ன பெரிய பத்து இதுல என்ன பெருசா வீட்டு வந்துருமா அப்படின்னு கேட்கறா. மோர் நெய் இதெல்லாம் ரீயூஸ் பண்ணக்கூடியது. அதுல எங்கேயாவது குழம்போ சாப்பிடுறதோ அது கெட்டு போயிடும். இதெல்லாம் அன்னியோட கெட்டு போகக்கூடிய வஸ்து. அதனால இது தனியாவே அது தனியாவே. இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. சாப்பிட்ட இடத்த எச்சரிக்கை தொட அப்படின்னா திருக்க அந்த இடத்த படுக்கும், இல்லாட்டி எறும்பு மொய்க்கும், திரும்ப நம்ம சிரமப்படணும். அதனால அப்பொழுது சொல்ல சொல்ல ஹைஜீனிக் சயின்ஸ் தெரியாம நம்மளும் ஒழுங்கா சொல்லி தரதில்ல குழந்தைகள். அது ஒண்ணு இருக்கு. ஏன்னா நமக்கே சாணி கழிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் ஹைஜீனிக் சயின்ஸ் இருக்கு. கோபால விஷமாயி வந்து அப்படி இறந்து போன சமயத்துல ஒரு குடும்பத்தை ஒரு பிரச்சனை யாராவது நித்தியம் சாணி அரிச்சுதான் நித்தியம் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு சரீரத்துல எந்த விதமான பாதிப்பும் வரல. ப்ரூஃப் இருக்கு. இது அவளே சொல்ற சாணி கழிக்கிற இடத்துல அணுகுண்டுடைய வீரியங்கள் கூட அவ்வளவு தூரம் பாதிக்காது கண்டுபிடிச்சிருக்காரு. பஞ்சகட்டியத்திலேருந்து அவளோட எல்லாத்துக்கும் பிரயோஜனம் இருக்கு. மாவளை கட்டுறதுலேருந்து வாழை மரம் கட்டுறதுலேருந்து மஞ்சள் குங்குமம் கொடுக்கறதுலேருந்து வெத்தலை பாக்குலேருந்து சுண்ணாம்புலேருந்து பாக்குலேருந்து
எல்லாத்துக்குமே சயின்ஸ் இருக்கு. நன்னா தெரியும். அத்தனை பெரியவாளுக்கும் என்ன சயின்ஸ் நன்னா தெரிஞ்சு. கர்ப்பிணி தீட்டு, விருத்தி தீட்டு, ஷய தீட்டு, முடி வெடிச்சு வந்தா உடனே ஆத்திரம் நேரம் வரப்படாதுலாம் சொன்னா முடி கீழே விழும், சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ள போகும், அப்புறம் வயிறு கெட்டு போகும், அதுக்காக கொள்ள பக்கமாக போய் குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னா காலம் எல்லாமே வந்தாலும் ஹைஜீனிக் சயின்ஸ் இதெல்லாம் தப்புன்னு சொன்னா முக்காது. தெரியவா அவ்வளவு அழகா சயின்ஸ் சொல்லி வச்சிருக்கா. எதுக்கு இவ்வளவு நீட்டு வழக்கிக்கிறாங்க நிறைய இருக்கு சொல்றது நேரம் இல்லை. எதுக்கு ஒரு தடவை சொன்ன பஞ்சபூதங்களுடைய சயின்ஸ் அவ்வளவு அழகா இருக்கு. ஆகாசம் சப்தம் மட்டும்தான் அது இருக்கு, வேற யாருக்கும் தெரியாது. நம்ம மட்டும் தான் தெரியும். ஆகாசம் சப்தம் தான், வேற எஸ்கேஸ் தான் அவளும் சொல்றான். வெற்றிட தன்மை இருக்கும், சப்தம் மட்டும்தான் இருக்கு. ஆகாசத்துடைய தன்மாத்திர சப்தம். அந்த ஆகாசத்திலிருந்து காத்து, அதுக்கு பார்த்தா ஸ்பர்சம் சப்தம், அவ்வளவுதான். அதிகமான ஒன்றும் கிடையாது இருக்கு. அதுக்கு வாசனை ஒன்றும் கிடையாது. சுத்தமான காத்துக்கு வாசனைலாம் ஒன்றும் கிடையாது. காத்து மேலே படுறத உணர முடியும், யாரும் பார்க்க முடியாது. ஸ்பர்சம் உண்டு, சப்தம் கேட்கறது. புயல் காத்து வீசுறது, ஆடா தான் சப்தம் போடுறதுனா காத்து, அவ்வளவுதான். அந்த வாயுவுக்கு ஸ்பர்சம் சப்தம். அந்த வாயுல ஆத்திராச்சரியமா அக்னி, அதுக்கு பார்த்தோம்னா அவ்வளவு அழகா ஸ்பர்சம் தொட்டா சுடுறது. அதே மாதிரி சப்தம் இருக்கு, எரியும். அதே சமயத்துல ரூபம்னு ஒன்று வந்துடுறது இருக்கு. காது கண்ணுக்கு தெரியாது. ஆகாசம் நம்ம பார்க்கறதுலாம் மேகங்களை தான். ஆகாசத்துக்கு ரூபமே கிடையாது, அப்படி கிடக்கு எல்லை இல்லாமல். இந்த அக்னிக்கு ரூபம், இதுக்கு 3 தன்மாத்திரம் வந்து கூட எக்ஸ்ட்ராவா ரூபம்னு ஒன்று சேர்ந்து, ரூபம் ஸ்பர்சம் சப்தம். அடுத்து ஜலம், என்ன அழகா ஒவ்வொன்றும் பாருக்கும். இப்போ ஜலத்துக்கு ரூபம் இருக்கு, ஸ்பர்சம் இருக்கு, சப்தம் இருக்கு, ரசம் ருச்சி இருக்கு. ஜலத்துக்கு ருச்சி உண்டு, அக்னிக்கு ருச்சி கிடையாது. அக்னிக்கு சத்தியமா ருச்சியே கிடையாது. இந்த ஜலத்துக்கு இந்த 4 குணங்கள். அடுத்தது பூமி, பித்ரி, கந்தம் எக்ஸ்ட்ரா, மண் வாசனை மண் வாசனை வருது. மண்ணுக்கு ரூபம் இருக்கு, சப்தமும் இருக்கு. அதே மாதிரி நஞ்சு சேர்ந்தது மண். இந்த மாதிரி பஞ்சபூதங்களை யார் அவ்வளவு அழகா யோசனை பண்ணியிருக்காங்க பெரியவா? நம்மள பெரியவாளை போல யார் யோசனை பண்ண முடியும்? எத்தனை ஆச்சரியம். இதுல என்ன சயின்ஸ் குறைச்சு சொல்லுங்க. நிஜமாவே எத்தனையோ சயின்ஸ் விஞ்ஞானி எல்லாம் படிச்சிருக்காங்க. இந்திய படிச்சாங்க. வீட்டை போய் கேள்வி ஆகாசம்னா என்னன்னா நீட்டி முறைக்கு 1 மணி நேரம் பேசிட்டு இருப்பான். ஒண்ணுமே ஸ்பேஸ் அந்த சப்தம் இவ்வளவுதான் இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது. காற்றை பத்தி சொல்லுவோம்னா அதுபடி சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கும். ஸ்பர்சம் மேல வரும், சப்தம் இவ்வளவுதான். என்ன அழகு பார்க்கணும். இவ்வளவுதான். இந்த பஞ்சபூதங்கள் தான் உலகம் முழுக்க, லட்சத்தி முழுக்க இதுதான் தியானிச்சு கிடக்கு. இதனுடைய கூட்டு தான் சரீரம். சரீரத்துக்கு பிராணம் இருக்கு, உள்ளுக்குள்ள பசின்னு ஒரு அக்னி இருக்கு, வயிறு எரியுதுன்றோம், அசடி வந்து கொடுத்துடுறோம் அக்னி உள்ளுக்குள்ள. அதே மாதிரி உள்ளுக்குள்ள மண் இருக்கு, எல்லாம் சேர்ந்தது தானே. மண்ணது உற்பத்தியான வஸ்துக்களாக சாப்பிட்றோம். அந்த மாதிரி பஞ்சபூதங்களுடைய கூட்டு பௌதிக சேர்க்கை தான் சரீரம், ஆத்மா இல்லை. அதனாலதான் சரீரம் வழியா பஞ்சபூதங்களும் அழிச்சிடும். விளையாட்ட பார்த்தோம்னா ஒவ்வொன்னா காணாம போயிடும். ஆனா ஆத்மா அப்படியே இருந்துருக்கும், பரமாத்மா அப்படியே இருக்கும். அதனாலதான் இந்த பஞ்ச பௌதீக சரீரத்துல அபிமானம் வைக்காதீங்களோ, இதை உபயோகப்படுத்திக்கோன்னு தெரியவாச்சு. எல்லாம் பஞ்ச பௌதீக சரீரம். அந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் அவ்வளவு அழகா அதோட தன்மாத்திரைகள் எப்படின்னா பகவான் சிருஷ்டி பண்ண அகத்தத்துவம் மகத்தத்துவம்னு ஜோரா சிருஷ்டி பண்ணி, அப்புறம் மனசு 5 கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள். என்ன சயின்ஸ்? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இது 5 நாளே நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கிறது. கண்ணால பார்க்கிறோம், இந்த உருவம் இப்படி இருக்கு, இந்த வண்ணத்தோடு இருக்கு, குண்டா இருக்கு, ஒல்லியா இருக்கு, நீட்டமா இருக்கு, குட்டையா இருக்கு, வசனமா இருக்கு. கண்ணுனால ஒரு ஞானம், இது ஒரு ஞானேந்திரி. காதுல சப்தம், நாய் கத்துறது, புள்ளி கத்துறது, கூட சப்தம் போடுறது, வாசல காலிங்கள் அடிக்கிறது, இதை வாழ்க்கை கூப்பிடுறான். இந்த ஒரு சப்தம் ஒரு ஞானம், அதனால இது ஒரு ஞானேந்திரி. மூக்கில் யோகானம், ஆற்ற தாளிச்சு விட்றா, பால் பொங்கி வடிகிறது போல இருக்கு, தீய வாசனை, இது ஒரு ஞானம். நாட்கள் ருச்சி, இது புளிப்பு, இது துவர்ப்பு, இது கசப்பு, இது உப்பு, அது ஒரு ஞானம். தோல் நல்லா தெரியாது, காற்று சூடா இருக்கு, சில்லது குளிர்றது, குழந்தை பிடிக்கிறது, அப்பா பிடிக்கிறா, அம்மா பிடிக்கிறா, கணவன் பிடிக்கிறா, மனைவி பிடிக்கிறா, ஃபிட்டு பிடிக்கிறா, முள்ளு குத்துறது, இந்த ஒரு ஞானம். இதை விட சயின்ஸ் வேற யார் சொல்ல முடியும்? எந்த மதம் இப்படி சரீரத்தை கூட விஞ்ஞான பூர்வமாக யோசனை பண்ணியிருக்கு. இது 5 ஞானேந்திரியங்கள். அடுத்த 5 கர்மேந்திரியங்கள். நேசரம், இது ஒரு கர்மேந்திரியம். கை காரியம் பண்றது, இது ஒரு கர்மேந்திரியம். கால் நடக்கணும், அது ஒரு கர்மா, நடக்கிறது ஒரு கர்மா, அது ஒரு கர்மேந்திரியம். அப்புறம் மலமூத்திர விசேஷம் பண்றதுக்காக இருக்கிற 2 இடங்கள், அது கர்மாவை பண்றது. இந்த 5 கர்மேந்திரியங்கள். இவ்வளவுதான் சரீரம். 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், ஒரு மனசு. இந்த மாதிரி யார் பேச முடியும்?
நம்ம சனாதனமான இந்து தர்மத்துடைய மகாத்மாக்களை தவிர யாருக்கு இது பேச தைரியம் இருக்கு? அது யாரு சிந்தனை பண்ணியிருக்கா? மைத்ரேயர் சொல்றார், மித்ரன் கேட்கிறார், ஆச்சரியமா இருக்கு, ஆனந்தம், ஆஹா இப்படியாவது பகவான் சொல்றாரு. அதிதேவதை ஞானேந்திரியத்தின் அதிதேவதைகள் உண்டு, கர்மேந்திரியத்தின் அதிதேவதைகள் உண்டு, திக்தேவதைகள் உண்டு, சூரியனுக்கு ஒரு தேவதை, சந்திரனுக்கு ஒரு தேவதை, எல்லாத்துக்கும் தேவதைகள் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு போஸ்ட். ஒரு கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனினால சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், பிரிச்சு வரணும். இதெல்லாம் ஒத்துக்கணும். இதெல்லாம் இருக்கணும். பியூன் இருக்கா, டெஸ்பாச் கிளர்க்கு, ஒரு மேனேஜர், ஒரு சீனியர் மேனேஜர், அது எம்டி, அவரையும் உண்டு. அவருக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மேனேஜிங் டைரக்டர், இன்னும் சொல்லிட்டு இருக்கு சேர்மன், அதுக்கு மேலே இவர் பாஸ். எல்லாம் நம்ம சனாதனமான இந்து தர்மம் சொன்ன விஷயங்கள் தான். எல்லாமே பர்ஃபெக்டா கிளீனா ஃப்ளோ சார்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் இங்கே இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இப்படி. அதே மாதிரி அழகாக பகவானிடத்தில் நாராயணன் நான் முகனைத்தான் படைத்தான், நான் முகனும் நான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான், நான் முகமாய் அந்தாதி வேலிட்டு அறிவித்தேன் ஆள் பொருளை சிந்தாமல் கொன்னின் நீர் தேர்ந்து திருமேஸ்வரர் சொல்றார். நாராயணன் நான் முகனை படைச்சான், நான் முகன் தான் முகமாய் சங்கரனை படைச்சான், நான் முகமாய் அந்தாதி வேலிட்டு அறிவித்தேன் ஆள் பொருளை. நாராயண பரபரம் நான் சொல்லிட்டேன், நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. அழகா சொல்றேன், சிந்தாமல் கொன்னின் நீர் தேர்ந்து. அந்த மாதிரி அழகா பகவான் அந்த பிரம்மாண்டம் அழகா சிருஷ்டி பண்ணான். எல்லாம் சேர்ந்து 12 நுழைஞ்சு ஒண்ணு பண்ண முடியல. எம்பெருமான் நுழைஞ்சான் விராட் புருஷனா. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தானா சிருஷ்டி ஆச்சு. எம்பெருமானுடைய நாவிலேருந்து பிரம்மா சிருஷ்டி ஆனார். அவர் எங்க இருக்கோ ஏது இருக்கோ ஒன்றும் புரியல. சரி, எங்கேயோ ஒரு தாமரை தெரியறது, ஜலம் தெரியறதுன்னு பார்த்தா தாமரைக்குள்ள நுழைஞ்சு 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 பார்த்தா தப்பா தப்பான்னு சப்தம் கேட்குது. அதையே தியானம் பண்ணார். அதுக்கப்புறம் பகவானுடைய ரூப லாவண்யம்லாம் ஜோரா தெரிஞ்சது. அனந்த பத்மநாபன் மேல பத்மத்து மேல தான் இருக்கோன்னு பிரம்மாவுக்கு தெரிஞ்சுடுத்து. பகவான் ஸ்தோத்திரம் பண்ணார், பகவான் அனுகிரகம் பண்ணார். அழகா பழைய ஜலத்தை எல்லாம் குடிச்சு விட்டார். ஆச்சரியமா பகவானுடைய அந்த தாமரையே லோகங்களா சிருஷ்டி பண்ணார். எல்லா லோகத்தையும் சிருஷ்டி பண்ணார். 14 லோகத்தையும் சிருஷ்டி பண்ணார். ஏற்கனவே பகவான் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கான். பிரம்மாவை அவர் முயற்சி பண்ண உடனே அவருக்கு கொடுத்தான். ஆச்சரியமா அந்த மாதிரி சிருஷ்டி கிரமத்தை இந்த மைத்ரேயர் புத்திரனுக்கு அழகா சொன்னார். அப்புறம் பிரம்மாவிடத்திலேருந்து எப்படி சிருஷ்டி வந்தது, பகவான் நாராயணன் அழகா நான்முகன் எடுத்தார். அதன் பிறகு பிரம்மா பகவத் தியானம் பண்ணி வேத மந்திரங்களை கொண்டு வேதத்தினால தான் லோகத்தை சிருஷ்டி பண்றார், லோகங்களை சிருஷ்டி பண்றார். என்ன ஆச்சரியம்! பூட்பிஜம், அந்தஜம், ஸ்வேதஜம், ஜராயுஜம் அழகா சொல்றார். குட்டையிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடியது, வேர்வையிலேருந்து உண்டாகக்கூடியது, விதையிலேருந்து உண்டாகக்கூடியது, கர்ப்பத்திலேருந்து வரக்கூடியது. இவ்வளவுதான் 84 லட்சம் வேதங்கள். இந்த மரம் செடி கொடியெல்லாம் விதையிலிருந்து வரலாம். புழு கிருமிகள் எல்லாம் அழகா பார்த்தோம்னா வியர்வையில உண்டாகுது. சிங்கம் சிலதெல்லாம் சிங்கம் மனுஷரெல்லாம் பார்த்தோம்னா கர்ப்பத்தில் உண்டாகிறோம். பறவைகள், பாம்பு, பள்ளி எல்லாம் பார்த்தா முட்டையிலேருந்து உற்பத்தி ஆகுது. அந்த மாதிரி அது இன்னும் விஸ்தாரம் பார்த்தா அழகான ஒரு சயின்ஸ். தாவரங்களுக்கெல்லாம் பார்த்தா ஆகாரம் கீழேந்து மேலே போகிறது. மரம் செடி கொடிக்கெல்லாம் ஜலம் கீழேந்து ஆகாரம் மேல் நோக்கி வளர்கிறது. இப்படி போயிட்டு இருக்கு. ஆகாரம் கீழேந்து மேலே போகிறது. விலங்குகள் பட்சிகளுக்கெல்லாம் ஆகாரம் குறுக்கில் போகுது. அந்த சைடு இப்படிதான் வீட்டு பார்க்கல தானே. மனுஷாளுக்கு மேலேந்து கீழே போகுது. இது சயின்ஸ் இல்லாம என்ன? ஒழுங்கா பாகவத வாசிக்காத தான் சயின்ஸ் இல்லைன்னு பார்த்து பர்ஃபெக்ட் சயின்ஸ் சத்தியமா யாரோட யோசனை பண்ணதே கிடையாது. இல்லை கிளீன் சயின்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம நித்திய பார்க்குற மரம் செடி கொடி தான். நம்மளோட பழக்கப்பட்ட நாய் பன்றி எல்லாம் இருக்க பட்சிகள் தான் நம்மளோட பழக்கப்பட்ட மனுஷன். ஆனால் இன்னொரு நமக்கு வந்துதான் பாகவத சொல்றது, மைத்ரேயர் சொல்றார், இது இருக்கா இதுக்கெல்லாம் குறுக்கலாக போகுது, அது வீட்டு பார்க்கறது தான் போகிறது. மரம் செடிக்கெல்லாம் நம்ம வேலை போகிறது தான் மனுஷன் வளரலாம். ஆனால் ஆகாரம் வீடு நோக்கி போகிறதுலாம் இவ்வளவே அப்படிங்கிறார். முட்டையிலேருந்து உற்பத்தி ஆகுது. இன்னைக்கு எல்லாம் 1000 டிஸ்கவரி சேனல் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றும் அவசியமே கிடையாது. முட்டையிலேருந்து வரக்கூடிய வெரைட்டி 21 லட்சம். அதில் பள்ளியிலேருந்து முதல்ல வரைக்கும் அதனால அத்தனையும் உண்டு. கணக்கு பார்த்தா 20 லட்சம் யார் கண்டுபிடிச்சது? இப்போதான் ரீசெண்டாக கூட ஒரு பறவையை கண்டுபிடிச்சது. அந்த பறவை இருக்கு அமேசான் காட்டில் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு பறவை கண்டுபிடிச்சுட்டே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம தங்க எண்ணிக்கோ பேசிட்டு 21 லட்சம் வரைக்கும் இப்படிதான் நீ கவுண்ட் பண்ணிக்கோ. அவ்வளோ அளவுக்கு வியர்வையிலேருந்து உண்டாகக்கூடிய கிருமிகள், மண்புழுலாம் சொல்கிறோம். மண்புழு சமயத்தில் பார்த்தோம்னா ஊர்காவெல்லாம் ஏதாவது ஜலம் பண்ணுறதா புளிச்சு போயிடும்.
எங்கேருந்து வருது? உள்ளுக்குள்ளேருந்து வேறு எப்படி இப்படி வந்து அதுக்கு ஒரு சைடு வந்துடுறது. அந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா உட்காந்துட்டு இருக்கு. அப்போ அந்த ஆத்மா என்ன பாடு பார்த்துக்கோங்க. நீங்க வெளியிலேருந்து நாயை பார்த்து கொஞ்சம் வேற, நாயா இருந்து அனுபவிக்கிறது வேற. ஆத்துல உட்காந்துட்டு ரோஜா செடியை ஜலம் விட்டு வளர்த்துட்டு ரோஜா செடி புஷ்பத்தை வச்சு தலையில வச்சுக்கிறது வேற, ரோஜா செடியா இருந்து மனுஷாலத்தை படுற பாடு வேற. 10 நாள் ஊருக்கு போயிட்டோட யாரும் ஜலமட்டம் ஆகும். அதே உத்திரபிரதேசத்துக்கு கொடுமை இருக்குவாருக்கோ பெரும் கொடுமை. சாதாரண கொடுமையெல்லாம் கிடையாது. மனுஷனா இருந்து அழகா சாதத்துக்கும் அதுக்கு காக்காடு ஆகாரம் போடுறது வேற. அதே ஆகாரமா ஒருவேளை ஆகாரத்துக்கு அலைகிற கொடுமை இருக்குவார்கள் காக்காவா இருந்து பெரும்பாடு. அதனால மனுஷன் கிடைச்சிருக்கு ஒழுங்கா உட்படுவோம் தெரியுமா சொல்லுவோம், உட்படாதீங்கன்னு சொல்லுவோம். அவ்வளவு அழகு கொட்டி கிடக்கிறது, அத்தனை விசேஷம் அழகா. அதெல்லாம் சொன்ன பிரம்மா சிருஷ்டி பண்ணாரா, ஒவ்வொருத்தரையா சிருஷ்டி பண்ணார், சனகாதி நீர்களை சிருஷ்டி பண்ணார். சிருஷ்டி கிரமம் நிறைய சொல்லிட்டு போறார். சனகாதிகளை சிருஷ்டி பண்ணார். அவன் யாகம் பண்ண மாட்டே, ஒன்றும் பண்ண மாட்டேன், பகவத் தபஸ் பண்ணே, கிளம்பி போயிட்டா, கோபம் வந்துருத்தோ. அப்போ அவர் குருவ நெரிசல்லேருந்து விருதுன்னு பாருங்க. அழுதாங்க, கடந்த குழு அப்படின்னு அழுதாங்க. அடாதா வயலே அதெல்லாம் சிறந்தவர் கொடுத்துருந்தா. உடனே அவருக்கு 11 இடங்களை கொடுத்தார், 11 மனைவிகளை கொடுத்தார், ஜெக சிருஷ்டி பண்ணிருந்தார். அவர் பூத கணங்களாக சிருஷ்டி பண்ணார், ஆண்டவன் தபஸ் பண்ணார், அவர் தபஸ் பண்ணார். அப்புறம் ஒவ்வொருத்தராக சிருஷ்டி பண்ணிட்டே வரார். தேவர்கள், யக்ஷர்கள், கந்தரவர்கள், அவர் பங்குடி திருமண சமயத்தில் பாம்பு ஜாதி இவர்கள் எல்லாம் உற்பத்தியாக மனுஷ ஜாதி உற்பத்தி ஆக மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நிறைய இருக்கேன். இது வேணுமே நம்ம